வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 15ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ எல்லோருக்குமே எப்போதுமே சொல்கிறது தான், எப்போதுமே லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப ரொம்ப சுபமாக இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்க. அதோட வந்து உங்களோட தசா புத்தி அந்தரங்கள் உங்கள் ஜாதக ரீதியாக என்ன இருக்கும் அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ஒரு 90% பர்ஃபெக்டாக வருங்கிறதுல வந்து எந்தவித மாற்றமும் இல்லை. இது வந்து பர்ஃபெக்டாக வருங்க. ஓகேங்களா? அது மட்டுமல்ல, முக்கியமான ஒரு விஷயம், எல்லோருக்குமே தை திருநாள் பொங்கல் வாழ்த்துக்கள். எல்லோருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கணுங்க. பொங்கல் பொங்குற மாதிரி வாழ்வில் வந்து பெரிய செல்வ வளங்கள் பொங்கி வழிஞ்சு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு மனதார வந்து பிரார்த்திக்கிறேன். ஸோ இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மேஷராசி. ஸோ மேஷராசிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, உங்களது ராசியாதிபதி வந்து 9ல் இருக்காருங்க. அதுவும் சுக்கிரனுடைய சாரத்தில் போயிட்டு இருக்கார். ஸோ அப்போ என்ன மாதிரி இருக்கும்? ஸோ 8ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் வந்து புதனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து இது வந்து கணவன் மனைவிக்கின்ற வந்து தேவையில்லாத சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள், அப்பாக்கும் உங்களுக்குமே வந்து நிறைய கருத்து பேதங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து சின்ன சின்ன ஒரு மனஸ்தாபங்கள், ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய. இதெல்லாம் வந்து ஒரு வாரம் தான். அதுக்காக சுக்கரம் அதுவாக போயிடுச்சுட்டா ஒன்றும் அவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வராது. பட் இருந்தாலும் வந்து அந்த ஒரு மனசலனங்களை கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா 1 8ஆம் தேதி 9 இருந்தாலே அப்பாவுக்கு உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் பண்ணி கொடுத்துடும். இது எல்லாருக்குமே கொடுக்குமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாதுங்க. இது வந்து ஜென்ரலாக யாருக்கு கொடுக்கும்னா, மேஷ லக்னமாக இருந்து யாருக்கெல்லாம் செவ்வாய் தசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ அவங்களுக்கு தான் ஆக முடியும். மற்றவங்களும் அதை பற்றி கவலைப்படணும்னு அவசியமே கிடையாதுங்க. ஸோ அது மற்றவங்களும் ஒரு 10% தான். மற்றவங்க யாருக்கு தசா புத்தினா அவங்களுக்கு 90% நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் 2ஆம் அதிபதி, 2ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 8ல் இருந்து பார்த்து பேசணும். ஸோ எப்படி பேசணும்? ஏன்னா 2 8 வந்து ஏதாச்சும் வார்த்தை விடுறது, வாய் தகராறு ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா புதன் வந்து உங்களுக்கு வந்து கேதுவுடைய சாரத்தில் போகும்போது அந்த மாதிரி விஷயங்கள், வேலை விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா வந்து வேலையில் வந்து ஏதாச்சும் சின்ன சின்ன ஒரு டென்ஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். இதனால் வந்து வாக்குவாதத்தால் ஒரு விரோதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த வேலையிலையும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தாங்க. ஏன்னா வந்து 6ஆம் அதிபதி இல்லையா, 6ஆம் அதிபதி வீட்டில் இருக்கும்போது ஏதாச்சும் எதிர்த்து பேசிடுவோம், பாஸ்கிட்ட பேசுவதில் கூட வேலை செய்ய வேண்டிய சண்டை சச்சரவு ஏதாச்சும் ஒன்று வந்துடும். ஸோ அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்கிற ஒரு காலகட்டங்கள். அவளை பற்றி எவ்வளாச்சும் போட்டு கொடுக்குற வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது மேஷ லக்னமாக இருந்து சுக்கிர தசா புத்தி அந்தரங்கள் நடக்கணும் போது இது மேஜராக நடக்கும். ஸோ மற்றவங்களுக்குலாம் ஒன்றும், ஏன்னா சுக்கிரன் வந்து புதனுடைய சாரத்தில் போகுது. அது 3 6ஆம் அதிபதினும் போது கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி போட்டு கொடுக்குறது, பின்னாடி போடுறது, பின்னாடி வந்து உங்களை பற்றி ஏதாவது தரக்குறைவாக பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் கவனமாக. இது வந்து சுக்கிர தசை புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க மேஷ லக்னமாக இருந்தால் தான் இது இருக்கும். மற்றவங்களாம் இதை பற்றி கவலையே பட வேணாம். ஓகேங்களா? மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் அதிபதியான புதன். ஸோ 3ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா கேதுவுடைய சாரத்தில் 9ல் இருக்கும்போது 3 6 9 நிறைய பிரயாணங்கள் இருக்கும். பிரயாணங்கள் வந்து சின்ன சின்ன மன உளைச்சல், ஸ்ட்ரெஸ், டென்ஷன் இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா வந்து அந்த கேது வந்து 6ஆம் அதிபதியாக வந்து 6ல் உட்காந்துருக்கார். ஸோ அதோடைய கூடவே வந்து பார்த்திங்கன்னா புதனும் கேதுவும் இருக்கும்போது ஒரு தேவையில்லாத ஒரு மன உளைச்சலை வந்து கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஏன்னா அந்த வேலையில் வந்து சின்ன மன உளைச்சல், டென்ஷன், ஐயோ இங்கே போகிறதா அங்கே போகிறதான் தெரியலையே, ஒரே படபடப்பாக இருக்குங்கிற மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த படப்பிடிப்பை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஏன்னா நம்ம நினைக்கிற வேகத்தை எதுவும் நடக்கலையோ அப்படிங்கிற வேலையில் ஒரு சின்ன ஒரு பதட்டத்தையோ ஒரு மனபயத்தையோ உருவாக்கும். பிரார்த்தனை பண்ணுங்கள் நரசிம்மர். ஸோ நரசிம்மர் வந்து பிரார்த்தனை பண்ணிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். இதெல்லாம் யாருக்கு மேஜராக நடக்கணும் போது, யாருக்கெல்லாம் மேஷ லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ அவங்களுக்கு தான் மேஜராக நடக்கும். மற்றவங்களாம் இதை பற்றி கவலையே படணுங்க, ஹாப்பியாக இருக்கலாம். அதுக்கப்புறம் 4ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதிக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும்? நிறைய பணம் வருங்க. வாரத்தின் முற்பகுதியில் ரொம்ப சந்தோஷமாக, குதூகலமாகவும் சந்தோஷமாகவும் வந்து ஃபேமிலியோடு வந்து ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். முற்பகுதியெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் வீடு வாசல் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன ஒரு புதன் வியாழனில் மட்டும் கொஞ்சம் அம்மா கிட்ட வந்து சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும். ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே சரியாடுங்க. ஸோ எல்லாமே வந்து சின்ன சின்ன கூடல்கள் இருக்கிறதான வாழ்க்கை. அது அம்மாவாக இருக்கட்டும், கொண்டாடிடுறோம், யாராவது ஒரு சின்ன சண்டை இருக்கும். டெய்லி வந்து ஸ்வீட் சாப்பிட்டா ஸ்வீட் திகட்டுங்கிற மாதிரி டெய்லி சந்தோஷமாக இருக்க முடியுமா? இருக்க முடியாது. ஸோ அதுதான் வாழ்க்கை. ஸோ அதெல்லாம் அப்படி தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்னும் போது, யாரெல்லாம் மேஷ லக்னமாக இருந்து சந்திர தசா புத்தி அந்த நடக்கும் அவங்களுக்கு இந்த மாதிரி பலன்கள் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ நல்லா இருக்கும்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதை பற்றிலாம் கவலையில் சொத்துக்கள் வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் நிறைய இருக்கும். ஏதாச்சும் ஃபேமிலி சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கும். சில பேருக்கு வந்து வீடு வாசலால் வந்து நல்ல ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இதெல்லாம் வந்து மேஷ லக்னமாக இருந்து சந்திர தசா புத்தி அந்தரம் நடக்கும். மற்றவங்களாம் வந்து இதை பற்றி கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. 5ஆம் அதிபதி சூரியன். ஸோ 5ஆம் அதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து
10ல் இருக்கார். ஸோ 5, 10 கொஞ்சம் தொழிலில் வந்து கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். ஏன்னா வந்து 5க்கு 10 குழந்தைங்களை கொஞ்சம் எதிர்த்து பேசுகிறது இதெல்லாமே நம்ம வந்து தவிர்க்க முடியாது ஒன்று. ஸோ கொஞ்சம் கவர்மெண்ட் செக்டார் இந்த மாதிரி விஷயங்கள், தொழிலை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. ஏன்னா வந்து 10ஆம் அதிபதி 5 கொஞ்சம் வந்து அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும். ஸோ கொஞ்சம் மன உளைச்சல் இந்த மாதம் இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள். அதுவும் பசங்க விஷயங்களையும் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் வந்து கருத்து பேதங்கள், வாக்குவாதங்களாக பசங்கிட்ட இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டிய காலகட்டங்கள். இது எவ்வளோ நாள் இருக்கணும்? இந்த மாதம் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. முதல்ல வந்து கொஞ்சம் நாள் அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சிரமப்படினாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்லையும் தொழிலையும் வந்து மிக 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 கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதம் தான் இது. அதே மாதிரி 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் நிறைய பிரயாணங்கள் இருக்கும். யாரெல்லாம் வந்து மேஷ லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ அவங்க கேதுடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய ப்ரெஷர்ஸ் இருக்கும், நிறைய கேள்விகள் கேட்கப்படும். ஸோ வேலை செய்கிற இடங்களில் நிறைய கேள்விகள் கேட்பாங்க. கடன் சம்மந்தமான விஷயம், சில கடன்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. என்னடா அது கடன் வாங்குற மாதிரி ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்திடுங்க. ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கணும்? மேஷ லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ 7ஆம் அதிபதி. ஸோ 7ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 7ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 8ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் நிறைய கருத்து பேதங்கள், சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து 7, 8 வந்து கொஞ்சம் அந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து ஒரு மனபேதங்கள், பொருளாதார ரீதியில் வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி விஷயங்களை கொடுத்துருங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் புதனுடைய சாரத்தில் போகும்போது நிறைய கருத்து பேதங்கள், தேவையில்லாத விஷயத்தை வாக்குவாதம் பண்ணுறது, ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டம் தாங்க இது. யாருக்கெல்லாம் நடக்கும் அப்படின்னு மேஷ லக்னமாக இருந்து சுக்கிர தசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நடப்பதற்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதி. ஸோ 8ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 1, 8ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 9ல் இருக்கும்போது வெளிநாடு சார்ந்தவர்களுக்கு ரொம்ப ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், ஒரு டென்ஷன் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவிக்கு நடுவுலையும் வந்து கொஞ்சம் கருத்து பேதங்கள், அப்பா சொன்னார், மாமனார் சொன்னார், இன்னும் இவங்களுக்குலாம் எவனா உள்ள நுழைஞ்சி ஏதாச்சும் குட்டையை குழப்பறதுக்கான வாய்ப்புகள் இவங்களுக்குலாம் வந்து இடம் கொடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமான, வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து சின்னதாக ஒரு ப்ரெஷர், ஒரு ஸ்ட்ரெஸ் இருப்பதற்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. ஸோ அது 8ஆம் அதிபதி 9 இருந்தாலே அந்த மாதிரி விஷயம் இருக்கும். கொஞ்சம் வந்து சலனங்கள் இருக்கும். இதெல்லாம் யாருக்கு நடக்கணும்? மேஷ லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்தரங்கள் நடக்கணும் தான் இது மேஜராக நடக்கும். 9ஆம் அதிபதியான குரு. ஸோ 9ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது, குரு கேதுடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய ட்ராவல் இருக்கும். யாரெல்லாம் வந்து மேஷ லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தரம் நடக்குதோ வேலை நிமித்தமாக நிறைய ட்ராவல், அங்கங்கே அலையிறது போகிறது, நிறைய அலைச்சல்களை கொடுத்துரும். ஸோ ஆனாலும் நிறைய வருமானம், நிறைய ஆன்மீக சுற்றுப்பயணம் நிறைய பேருக்கு வரும். நிறைய பேருக்கு வந்து ஒரு ப்ரெஷரில் வந்து நிறைய ஓடுவோம். ஸோ ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணி மேலே வந்துடுங்கிற ஒரு வெறியில் போவோம். ஸோ அதெல்லாமே ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்கும். வயதானவர்களுக்கு ஒரு நல்ல ஆன்மீக சுற்றுலா போவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க. ஸோ இதெல்லாம் வந்து யாருன்னு மேஷ லக்னமாகிறது குரு தசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. 10ஆம் அதிபதி. ஸோ 10ஆம் அதிபதியான சனி. ஸோ 10ஆம் அதிபதியான சனி வந்து 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் மேஷ லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்தரம் நடக்குதோ ஸோ அவங்களுக்குலாம் வந்து நல்ல தொழில் வந்து ஒரு பெரிய மாற்றங்கள், பெரிய ஒரு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ நிறைய லாபங்கள் வந்தாலும் அடுத்தடுத்த இன்வெஸ்ட்மெண்ட், அடுத்தடுத்த விஷயங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள், மறைமுகமாக நிறைய அலைச்சல்கள். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நிறைய அலைச்சல் பண்ணி நிறைய ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க. ஸோ இதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். ஸோ என்னை பொறுத்தவரை எப்போதுமே சொல்கிற ஒரு விஷயம் தாங்க. ஏன்னா என்றைக்குமே 12ல் ராகு, இன்னொரு விஷயம் தான் 12ல் ராகு இருக்கும்போது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அது புதனுடைய சாரத்தில் போகும்போது யாரெல்லாம் மேஷ லக்னமாக இருந்து ராகு தசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ அவங்களுக்கு நிறைய ட்ராவல் இருக்கும். நிறைய வந்து பார்த்திங்கன்னா வெளியூர், வெளிநாடு இந்த மாதிரி ட்ராவல் அதிகமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி கிடைக்குமானா வெற்றிக்கான விஷயங்கள் ரொம்ப வேகமாக போவீங்க. ஸோ அதுக்கான அலைச்சல் இருக்குமானா அலைச்சல்கள் கண்டிப்பாக இருக்கும். நிறைய ட்ராவல் போயிட்டு எப்பா என்னடாது இப்படி இருக்கவேங்கிற ஒரு எண்ணங்களை கண்டிப்பாக உருவாக்கிடுங்க. ஸோ அதனால் வந்து இது நமக்கு ஏற்றமான கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றத்துக்கான ஏற்றம் தான். ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது மேஷ லக்னமாக குரு தசா புத்தி அந்தரங்கள் நடக்கணும், கண்டிப்பாக நடக்கும். மற்றவங்களும் இதை பற்றி கவலை பண்ணணும்னு அவசியமே கிடையாதுங்க. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்களாக இருக்கணும்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க. ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது சிறப்பான பலன்கள்லாம் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு ரிஷபராசி. ஸோ ரிஷபராசிக்கு வந்து பார்த்தோம்னா உங்களது ராசி அதிபதி. ஸோ உங்களது ராசி அதிபதி பார்த்தோம்னா உங்களுக்கு 7 இருக்குது. ஸோ 7 இருக்குது, 6ஆம் அதிபதி 7 இருக்குது. கணவன் மனைவிக்கு சின்ன சின்ன கருத்து பேதங்கள், சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வருவதற்கான வாய்ப்புகளாக இருக்குது. குழந்தைகளுடைய விஷயங்கள் நல்ல ஒரு லெவலில் போகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாமே நல்லா இருக்கும். குழந்தைகளோட முயற்சிகளில் வந்து பெரிய வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேலையில் ஏதாச்சும் வந்து முன்னேற்றங்கள், நல்ல ஒரு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குது. இதெல்லாம் வந்து ரிஷப லக்னமாக இருந்து சுக்கிர தசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு வந்து நல்ல லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க.
கலைஞர்களுக்கு வந்து பெரிய வாய்ப்புகள், பெரிய ஒரு வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. பட் இதில் வந்து என்னென்னா, ரிஷபத்தில் வந்து சுக்கிரன் வந்து புதனுடைய சாரத்தில் போகும்போது ஒரு 2-3 நாட்கள் வந்து சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்கள் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து சரியாயிடுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 3ஆம் அதிபதி, ஸோ உங்களுக்கு வந்து 3ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய புத்தி வந்து பயங்கரமாக வேலை செய்யும். திங்கள் செவ்வாயிலலாம் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் பெருசாக பண்ணுறோம் பார் அப்படின்னு சொல்லிட்டு புத்தியின் ஒரு வெளிச்சம் வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது நிறைய பொருளாதாரத்தில் வந்து நல்ல ஏற்றங்கள் வருவது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அடுத்த 2 நாள் வந்து நல்ல கொஞ்சம் அம்மாவுக்கும் உங்களுக்கும் வந்து வியாழன் வெளியில் வந்து சின்னதாக ஒரு சின்ன கருத்து மோதல் வந்து சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பு தான். ஸோ எல்லாமே சிறப்பாக இருந்தாலும் இது வந்து யாருக்கெல்லாம் நடக்கணும்போது ரிஷப லக்னமாக இருந்து சந்திர தசா புத்தி அந்தரங்கள் நடக்கணும்போது தான் இது மேஜராக நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து 2ஆம் அதிபதியான புதன். ஸோ 2ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் இருக்கிறது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேதுவுடைய சாரத்தில் இருக்கும்போது குழந்தைகளுடைய விஷயங்கள்லாம் வந்து சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இது யாருக்கு நடக்கணும்போது யாரெல்லாம் ரிஷப லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. அதில் வந்து பிஸ்னஸாக இருக்கட்டும், அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது அபரிதமான ஆசைகளை கிளப்பி யாராச்சும் வந்து நம்மளை மாட்ட விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா டாக்ஸேஷன் சம்மந்தமான விஷயங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். பொருளாதாரத்தில் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். யாருன்னா ரிஷப லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்தரம் நடக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றவங்களாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லைங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 3ஆம் அதிபதி. ஸோ 3இல் வந்து 3ஆம் அதிபதினா சந்திரன் வந்து ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுப்பார். முன்னரே சொல்லிட்டோம். அது வந்து நல்ல ஏற்றங்களை கொடுக்கும். ஸோ நடுவில் வந்து வியாழன் வெளியில் மட்டும் அப்பா அம்மா கிட்ட கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆகணும். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க. 4ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 4ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஏற்றங்களையும் நல்ல மாற்றங்களையும் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. அதுவும் 9ல் இருக்கும்போது 4-9 நல்ல சப்போர்ட் கிடைக்கும். ஸோ அப்பா அம்மாவுடைய சப்போர்ட் கிடைக்கும். சொன்னால் நல்ல ஏற்றங்கள் நல்ல மாற்றங்கள் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் இந்த வாரத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஏன்னா ஒரு கேந்திரமும் திரிகோணமும் சம்மந்தப்படும் போது ஒரு நல்ல உயர்வை கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. இதெல்லாம் யாருக்கு நடக்கணுமோ ரிஷப லக்னமாக இருந்து சூரிய தசா புத்தி அந்தரங்கள் நடக்கணும் ரொம்ப சிறப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 5ஆம் அதிபதியான புதன். 5ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகளோட கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அது வந்து ஏதாவது இடமா பேசுவாங்க குழந்தைங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் இது கொஞ்சம் ஒரு சின்ன மன உளைச்சல் வரும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கலைஞர்களுக்கு வந்து சின்ன சின்ன நெருக்கடிகள் வருவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. இது யாருக்கு நடக்கணும் போது ரிஷப லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்தரம் நடக்கணும் தான் மேஜராக பாதிக்கும். மற்றவங்களாம் இதை பற்றி கவலைப்படணும்னு அவசியமே கிடையாதுங்க. 6ஆம் அதிபதி 7 போது வேலை சம்மந்தமான விஷயங்களில் ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்தாலும் இது வந்து என்னென்னா இன்னும் 2-3 நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா வியாழன் வெளியில் வந்து அது 8ஆம் இடத்துக்கு போகும்போது சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் கண்டிப்பாக ஏற்படுத்திடும். இது வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ் ஒரு டென்ஷன்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இந்த ஒரு புதன் வியாழனுக்கு மேலே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்களில். ஸோ இதில் வந்து என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்போது கேதுவுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் கோபதாபங்கள் நிறைய கேள்விகள் கேட்குறது, நீ இப்படி பண்ணி அப்படி பண்ணின்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு கேள்விகளை கேட்டு அதனால் நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அதனால் கோவப்படாமல் கேள்விகள் கேட்டாலும் கம்முன்னு போட்டிங்கன்னா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு வந்து 12லேருந்து அது கேதுவுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் என்ன சொல்கிறது 8-12 என்னென்னா நிறைய அலைச்சலை கொடுத்துருங்க. ஸோ அது வந்து கேதுவுடைய சாரத்தில் போகும்போது சில பேர் வந்து ஆன்மீக பயணங்கள் போவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ ஆன்மீக பயணங்கள் ஊர் விட்டு ஊர் போகிறது இந்த மாதிரி விஷயங்களும் சில பேர் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். குழந்தைகளால் வந்து பெரிய மனக்கவலைகள், ஐயோ இந்த புள்ள எப்படி இருக்குது எப்படி பிழைக்க போகுதுங்கிற மாதிரி எண்ணங்கள் நிறைய வந்து அந்த மாதிரி விஷயம். இதெல்லாம் யாருக்கு நடக்கணும்? ரிஷப லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தரங்கள் நடக்கணும் கண்டிப்பாக நடக்குங்க. 9ஆம் அதிபதி 10ல். ஸோ 9ஆம் அதிபதி 10ல் இருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா சனி வந்து 10ல் இருக்கும்போது நிறைய வெளிநாட்டில் இருக்கும்போது பெரிய ஒரு லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இதெல்லாம் வந்து யாருக்கு நடக்கும் அப்படின்னும்போது யாரெல்லாம் வந்து ரிஷப லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு வந்து நல்ல வளர்ச்சிகள் நல்ல மென்மேலும் பல மடங்கு வந்து வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 10ஆம் அதிபதி வந்து 11ஆம் அதிபதியுடைய ராகுடைய சாரத்தில் பெருத்த லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரிஷப லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்தரத்தில் இருக்கவங்களுக்கு வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் ஒரு பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்கும். இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது யாரெல்லாம் ரிஷப லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்தரம் பெருத்த லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 11ஆம் அதிபதியில் வந்து பார்த்திங்கன்னா ராகு இருக்குது. இப்போ 11ஆம் அதிபதி 12ல் இருக்கும்போது சின்ன ஒரு மன உளைச்சிகள் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன்ஸ்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து யாருக்கும் இருக்கணும்னா ரிஷப லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தரம் நடக்கும் கண்டிப்பாக இருக்கும். மற்றபடி வந்து 11ல் உள்ள ராகு
உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்களில் வந்து ஏதாச்சும் பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதெல்லாம் கிளியர் பண்ணி ஒரு திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலயமா ஒரு பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருவாருங்க. இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்னும்போது இது வந்து யாரெல்லாம் ரிஷப லக்னமாக இருந்து ராகு தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு ஒரு பெருத்த லாபங்கள் அவங்களுக்கு காத்துருங்க. இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வராத காசு ஏதாவது கோர்ட்டில் இருக்குது, லீகல் இஷ்யூஸ் இருக்குன்னா அவுட் ஆஃப் கோர்ட்லாம் போயிட்டு கிளியர் பண்ணி அதனால் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ எல்லாமே சிறப்பு தாங்க. ஸோ சிறப்பான விஷயங்கள். ஏன்னா 12இல் உள்ள செவ்வாயும் பார்த்திங்கன்னா 12ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து 8ல் இருந்தாலும் கொஞ்சம் அந்த மறைமுகமாக வெளியில் வந்து எவனாச்சும் ஏடாவிடமாக பேசுறதுக்கான வாய்ப்புகள். இது யாருக்கு எங்கே நடக்கணும் போது யாருக்கெல்லாம் ரிஷப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் இருக்கும். பிரயாணங்களில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். எங்கேனாச்சும் வந்து வெளியூரில் தங்குறீங்கன்னா கொஞ்சம் அந்த சேஃப்டி மெஷர்ஸ் வந்து பர்ஃபெக்டாக பார்த்துக்கணுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க. ஸோ பிரார்த்தனை பண்ணுங்கள், சிறப்பான வாழ்க்கை உங்களுக்காக இருக்குங்க. மிதுன ராசி. ஸோ மிதுன ராசிக்கு வந்து உங்களது ராசி அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா 7ல் இருக்கா. ஸோ 7ல் இருந்து அதுவும் வந்து கேதுவுடைய சாரத்தில் சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் சின்ன ஒரு டென்ஷன்ஸ்லாம் இருக்கும். அம்மாக்கும் உங்களுக்குமே நிறைய ஒரு சின்ன வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ வீடு சம்மந்தமான விஷயங்கள் ஏதாவது லோன்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்குது. காரணம் என்னென்னா கேது வந்து ஒரு கடன் சம்மந்தமான விஷயம் ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 2ஆம் அதிபதி. ஸோ 2ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா நல்ல லாபங்கள் வாரத்தின் முற்பகுதியில் வந்து நல்ல லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சூப்பராக இருங்க. ஸோ நல்ல ஒரு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன செலவுகள். ஸோ புதன் வியாழனில் வந்து கொஞ்சம் நிறைய செலவுகள் அனுபவங்கள் வந்துருச்சு இல்லையா. ஸோ அதனால் நிறைய செலவுகள் படுவீங்க நினைக்கிறேன். ஸோ நிறைய செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள். அதுக்கப்புறம் புத்திசாலித்தனமாக நிறைய விஷயங்கள் பண்ணி நிறைய பெரிய பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு, நல்ல ஒரு அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருங்க. இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்னும் போது யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிதுன லக்னமாக இருந்து சந்திர தசா புத்தி அந்தரங்கள் நடக்குது அவங்களுக்குலாம் வந்து ஒரு பெரும் பணம் பெரிய விஷயங்களை நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா சிறப்பாகவே இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் 3ஆம் அதிபதி. ஸோ 3ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 3ஆம் அதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ல் இருக்கிற ஒரு 7லேருந்து 8க்கு போயிடறாருங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஸோ ஏன்னா என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா 8ங்கிறது வந்து அதீதமான பேராசையில் உண்டு பண்ணி அதனால் டென்ஷன் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா 3, 8 அப்படின்னு வந்தாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எமோஷனான ஒரு விஷயங்கள். ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். ஏன்னா யாருக்கெல்லாம் வந்து மிதுன லக்னமாக இருந்து சூரிய தசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ அவங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். அரசியல் சம்மந்தமான விஷயங்கள் இருக்கிறவங்க கொஞ்சம் வந்து முதலாளிகிட்ட பேசுகிறது இதெல்லாம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். இதெல்லாம் யாருக்குன்னா மிதுன லக்னமாக இருந்து சூரிய தசா புத்தி அந்தரங்கள் நடக்கணும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. அதுக்கப்புறம் 4ஆம் அதிபதியான புதன் வந்து 7ல் வந்து கேதுவுடைய சாரத்தில் இருக்கிறதுனால வந்து சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அம்மாங்கிட்ட நிறைய வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்கணும், கொஞ்சம் பார்த்துக்கணும். 5ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 5ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்கிரன் புதனுடைய சாரத்தில் போகுது. ஸோ அப்போது வந்து என்ன மாதிரி இருக்கணும் போது வேலை சம்மந்தமான விஷயம் நல்ல ஏற்றங்கள் நல்ல மாற்றங்கள் நல்ல ஒரு அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ குழந்தைகளோட வளர்ச்சிகளும் வந்து பெரிய லெவலில் வந்து முன்னேறுவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. சுக்கிரன் வந்து புதனுடைய சாரத்தில் போகும்போது நல்ல வாரத்தின் வந்து பிற்பகுதியிலும் நல்ல வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்புகள், குழந்தைகளோட வளர்ச்சியில் வந்து பெரிய ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு வளர்ச்சி அவங்க போடுற எஃபோர்ட்டுக்கெலாம் வந்து பெரிய வளர்ச்சி கண்டிப்பாக கிடைக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 6ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 7ல் இருக்கும்போது அதுவும் கேதுவுடைய சாரத்தில் வந்து கொஞ்சம் சின்ன மன உளைச்சல்கள் ஒரு சின்ன டென்ஷன் இருந்தாலும் அதெல்லாம் மாறி போய் ஓரளவுக்கு வந்து பொங்கல் முடிஞ்சு ஒரு வியாழன் வெள்ளிக்கு மேலே நல்ல வளர்ச்சிக்கு நல்ல ஏற்றங்களை வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல ஒரு வளர்ச்சியை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாங்க. இதெல்லாம் யாருக்கு நடக்கணும்போது மிதுன லக்னமாக இருந்து யாருக்கெல்லாம் செவ்வாய் தசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ அவங்களுக்குலாம் வந்து நல்ல வளர்ச்சி பிற்பகுதியில் இருப்பதற்கான வாய்ப்புலாம் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் வேலை சம்மந்தமான விஷயங்கள் நல்ல ஏற்றங்களை வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்கள் 7ஆம் அதிபதியான குரு 11ல் வந்து கேதுவுடைய சாரத்தில் இருக்குதுங்க. ஸோ 7, 11 திருமணம் சார்ந்த விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்களில் ஏதாச்சும் லிட்டிகேஷன் வந்து அதெல்லாம் கிளியர் ஆகி அது வெளியில் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஸோ இது யாருக்கு நடக்கும் அப்படின்னும்போது யாரெல்லாம் மிதுன லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரங்கள் இருக்குதோ அவங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க. அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதி. ஸோ 8ஆம் அதிபதியான சனி வந்து 9ல் இருக்கும்போது அப்பா சம்மந்தமான விஷயங்கள் நிறைய ஸ்ட்ரெஸ் இருப்பதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா வந்து என்றைக்குமே 8ஆம் அதிபதி 9 வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும் பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஒரு மன உளைச்சல்கள் டென்ஷன் ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். 9ஆம் அதிபதி வந்து ராகுடைய சாரத்தில் போகும்போது வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து யாருக்கெல்லாம் வந்து இது வந்து 8ஆம் அதிபதி 9ல் இருக்கும்
போகும்போது பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் மன ரீதியான நிறைய ஒரு சலசலப்புகளையும் ஒரு மன அதிருப்தியும் உண்டாகணும். யாருக்குன்னா மிதுன லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அதனும் அதே சனி தசாபுத்தி நடத்துகிறவங்களுக்கு வருமானம் பெருத்த வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குங்க. அதாவது வருமானத்துக்கு குறைவு இருக்காது, ஆனால் சின்னதாக ஒரு சலசலப்பு இருக்கும், மனசில் ஒரு ஏக்கம் சொல்லுவோம் இல்லையா, ஐயோ இப்படி இருக்கேன்னு ஒரு சின்ன புலம்பல்கள் இருக்கும்னா கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா, பிரயாணத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஸோ மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குங்க. ஒரு ட்ராவல் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. 10ஆம் அதிபதியான குரு 11ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல லாபங்கள், ரியல் எஸ்டேட் சார்ந்த விஷயங்கள் இருக்கவங்களுக்குலாம் பெரிய லாபங்கள் அள்ளி தருவதற்கான வாய்ப்பெல்லாம் நல்லாயிருக்கும். இது யாருக்கு நடக்க மட்டும் மிதுன லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்த நடக்கும்போது பெருத்த லாபங்கள் அள்ளி தருவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ஆம் அதிபதியான சுக்கிரன் 12ஆம் அதிபதியான சுக்கிரன் 6ல் இருக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலையில் நிறைய அலைச்சல்கள் இருந்தாலும் அடுத்த கட்டத்திற்கு முன்னேறுவதற்கான வாய்ப்புகளை நிறைய கொடுத்துருதுங்க. ஸோ இதெல்லாம் நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஒரு ஏற்றங்களை கொடுக்கும். இதெல்லாம் யாருக்கு நடக்கும்? மிதுன லக்னமாக இருந்து சுக்கிர தசா புத்தி அந்தரங்கள் நடக்கும். நல்ல ஒரு ஏற்றங்களையும் நல்ல ஒரு வாழ்க்கையும் கண்டிப்பாக அமையுங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் வரணும்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க. ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது நல்ல சிறப்பான வாழ்க்கை கண்டிப்பாக இருக்குங்க. கடகராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி பார்த்திங்கன்னா வாரத்தின் உட்பகுதியில் பார்த்திங்கன்னா திங்கள் செவ்வாயில் நல்ல லாபங்களையும் நல்ல ஒரு அதிர்ஷ்டங்களையும் அள்ளி தருவதற்கான வாய்ப்பெல்லாம் நல்லாவே இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு வியாழன் வெள்ளி புதன் வியாழன் வெள்ளியில் கொஞ்சம் செலவுகள் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஏற்றங்களை அள்ளி தருவதற்கான ஒரு வாரமாகத்தான். இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது கடக லக்னமாக இருந்து சந்திர தசா புத்தி அந்த நடக்கும் நல்ல ஒரு லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்பும் சின்ன சின்ன செலவுகள் வருவதற்கான வாய்ப்பும் நிறையவே இருக்குங்க. மற்றபடி 2ஆம் அதிபதி ரெண்டாம் அதிபதி சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6-7 இருக்குது. ஸோ 2ஆம் அதிபதி 7 இருக்கும்போது திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் நல்ல ஏற்றமான விஷயங்கள் அள்ளி வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 2-7 பார்த்திங்கனாலே திருமணம் கைகூடும். ஏதாச்சும் பொண்ணு வரன் பார்க்குறது புதிய உறவுகள் நம்மக்கிட்ட வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றம் ஏற்படுறதுனால சூப்பராக இருங்க. இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது யாருக்கெல்லாம் கடக லக்னமாக இருந்து சூரிய தசா புத்தி அந்தரம் நடுவது அவங்களாம் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மற்றபடி உங்களுக்கு 3ஆம் அதிபதியான புதன். ஸோ 3ஆம் அதிபதியான புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்கிறது பார்த்திங்கன்னா அது ஒரு கேதுவுடைய சாரத்தில் போகும்போது வேலையில் நிறைய மாற்றங்கள் இருக்கும், நிறைய சேஞ்சஸ் பண்ணுவீங்க, கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள், வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் போவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாதிரிலாம் இதெல்லாம் யாருக்கு நடக்கணும்? கடக லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அது கேதுவுடைய சாரத்தில் இருக்கும் சின்னதாக ஒரு மன உளைச்சல் இருந்துகிட்டே இருக்கும் வேலையில். அப்படி ஏதாச்சும் இருக்குன்னா நரசிம்மர் வழிபாடு சிறப்பான ஒரு விஷயத்தை கண்டிப்பாக கொடுத்துருங்க. நரசிம்மர் பண்ணலாம். இது பெண் ராசியில் இருக்கனால வராகியையும் கும்பிட்டாலும் நல்ல ஒரு பலன்களை கண்டிப்பாக அள்ளி தருவதற்கான வாய்ப்பெல்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 4ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 4ஆம் அதிபதியான சுக்கிரன் பார்த்திங்கன்னா 5ல் இருக்கிறது கொஞ்சம் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். சொத்துக்கெலாம் நல்ல லாபங்கள் நல்ல ஒரு ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ தாயார் சார்ந்த விஷயங்களாலும் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு நிறைய பேருக்கு கிடைக்குங்க. இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்னும் போது யாரெல்லாம் கடக லக்னமாக இருந்து சுக்கிர தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயங்கள் தான். 5ஆம் அதிபதி. ஸோ 5ஆம் அதிபதி 6ல் இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலை சம்மந்தமான விஷயங்களும் நிறைய மன உளைச்சி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பட் இருந்தாலும் லாபம் வருமானம் நல்ல லாபங்களும் நிறைய மாற்றங்கள் வரும். வேலையில் நிறைய மாற்றங்கள் பண்ணுவாங்க. ஸோ கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்களோ அப்படிங்கிற எண்ணங்களையும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ கொஞ்சம் ப்ரெஷர் ஜாஸ்தி இருக்கும். இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது கடக லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்தரம் நடக்கணும் கண்டிப்பாக இருக்குங்க. குழந்தைகளும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம டென்ஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது 6ஆம் அதிபதியான குரு 6ஆம் அதிபதி குரு 10ல் இருக்கும்போது நிறைய தொழில் ரீதியான விஷயம் கடன்களை எதிர்பார்த்திங்கன்னா கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. மற்றபடி வேலையில் நான் முதலே சொன்ன மாதிரி நிறைய மாற்றங்கள் வரும். ஸோ வேலையில் நிறைய சேஞ்சஸ் அதனால் நல்ல வருமானம் ஒரு லெவலுக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது கடக லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தரங்கள் நடக்கும்போது கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கும். 7ஆம் அதிபதி 8ல். ஸோ 7ஆம் அதிபதியான சனி 8ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நல்ல பொருளாதார ரீதியில் சின்ன சின்ன ஒரு மனஸ்தாபங்கள் வருது, மற்ற குடும்பத்தில் இன்னொருத்தவங்க குடும்பத்தை திட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தாங்க. ஸோ கணவன் மனைவியினோட கொஞ்சம் பிரச்சனைகளும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்னும் போது தான் யாருக்கெல்லாம் கடக லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு தான் நடக்கும். மற்றவங்களும் இதை பற்றி கவலைப்பட வேணாம். மற்றபடி 8ஆம் அதிபதி. ஸோ 8ஆம் அதிபதி 9ஆம் அதிபதியுடைய சாரத்தில் போகும்போது திடீர் குடும்பத்தில் தேவையில்லாத ஒரு மன உளைச்சல்கள் ஒரு டென்ஷன் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள்
விஷயங்களை யாராச்சும் கேட்டிருந்தாங்க, இல்லை வெளிநாட்டில் இருக்கவங்களும் சின்ன சின்ன மன உளைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க. ஸோ அதனால் வந்து வெளிநாட்டில் இருக்கவங்க யாருக்கெல்லாம் கடக லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்த வெளிநாட்டில் இருக்கவங்க கொஞ்சம் மன உளைச்சலை ஏற்படுத்துகிற வாரமாக தான் கண்டிப்பாக இருக்குங்க. 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதியான ராகு வந்து பார்த்திங்கன்னா புதனுடைய ஸ்தானத்தில் இருக்கும்போது யாரெல்லாம் கடக லக்னமாக இருந்து ராகு தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு வெளிநாடு சார்ந்த விஷயங்களில் ட்ராவல் அதிகமாக இருக்கும். வெளிநாட்டுக்கு போகிறது, வெளிநாட்டில் செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க. ஸோ வேலை விஷயங்கள் நல்ல ஏற்றங்களும் நல்ல மாற்றங்களும் கண்டிப்பாக இருக்கும்னா கண்டிப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்குங்க. இதெல்லாம் கடக லக்னமாக இருந்து ராகு தசா புத்தி அந்தரம் நடக்கலும் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு, நிறைய சேஞ்சஸ், நிறைய வருமானங்கள், வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 10ஆம் அதிபதியில் வந்து செவ்வாய், 10ஆம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்கும்போது நிறைய தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கடன்கள் வாங்குற மாதிரி சிச்சுவேஷன் நிறைய வருவதற்கான வாய்ப்பு, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். தேவையான கடன்கிறத பார்த்துக்குங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் வந்து குரு இருக்கிறது, அதுவும் வந்து கேதுவுடைய சாரத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் சின்ன சின்ன நெருக்கடிகள் காரணமாக நிறைய சேஞ்ச் ஓவர் பண்ணுவீங்க. கொஞ்சம் சிக்கனமாக இருக்கலாமா அப்படிங்கிற எண்ணங்களும் நிறைய இருக்கும். இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்னும்போது யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடக லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களாம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். பௌர்ணமி, இந்த காலகட்டத்தில் வந்து பௌர்ணமி வந்து வழிபாடு, சித்தர் வழிபாடுனால வந்து இந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து கண்டிப்பாக வெளியே வருவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. 11ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது 5 இருக்கும்போது குழந்தைகளால் வந்து நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்களும், வாரத்தின் பிற்பகுதியில் வந்து பெரிய லாபங்கள், வேலையில் வந்து நல்ல லாபங்கள் எள்ளி தருவதற்கான வாய்ப்பு, வேலையில் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது கடக லக்னமாக இருந்து சுக்கிர தசா புத்தி அந்தரம் நடக்கும். ஒரு சிறப்பான வேலையில் ஏற்றங்களும் நல்ல மாற்றங்கள், நல்ல லாபங்கள் எள்ளி தருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்களாக இருக்குன்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க. ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. சிம்மராசி. ஸோ சிம்மராசி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னும் போது உங்களுக்கு ராசியாதிபதி பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து 6ல் இருக்கார். ஸோ 6ல் இருக்கும்போது வேலை இல்லாதவர்கள் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாக வந்து எனக்கு ஒரு கடன் கிடைக்கணுங்க, கடன் கிடைக்கலையே அப்படின்னு அலைஞ்சிட்டு இருக்கவங்க ஒரு கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ லோன்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு வந்து அடுத்த லெவல் ஒரு முன்னேற்றங்கள், நல்ல ஒரு விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்னும் போது யாருக்கெல்லாம் வந்து சிம்ம லக்னமாக இருந்து சூரிய தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்குலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதில் ஒரு பெரிய மைனஸ் என்ன அப்படின்னும் போது கொஞ்சம் வெளியில் பழகும்போதோ பேசும்போதோ கொஞ்சம் ஜாகிரதையாக பேசணுங்க. ஏன்னா வந்து ஏதாச்சும் நம்ம நல்லது பேச போய் அந்த பயப்பிள்ளைங்க வந்து அதனால் சின்ன விரோதங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்கும். இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிம்ம லக்னமாக இருந்து சூரிய தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற காலகட்டம் தாங்க. மற்றபடி வந்து வேலை சம்மந்தமான விஷயம், கடன் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயம் தாங்க. அதே ஒரு 2 மற்றும் 11ஆம் அதிபதியான புதன். ஸோ 2ஆம் அதிபதி புதன் வந்து 5ல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கேதுடைய சாரத்தில் போகும்போது புதிய ஒரு குழந்தைகளால் வந்து சின்ன மன வருத்தங்கள் இருந்தாலும் அவங்களால் ஒரு அடுத்த கட்டத்துக்கு போவதற்கான வாய்ப்பு நல்லா இருக்குங்க. ஸோ புதன் கேதுன்னும் போதே சில நேரங்களில் வந்து குழந்தைகளுக்காக கடன் வாங்குகிற சூழலை ஏற்படுத்தும். சில நேரங்கள் வந்து குழந்தைகளுக்கு ஏதாவது சின்னதாக ஒரு நோயோ ஏதோ வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குங்க. ஸோ மற்றபடி வந்து ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்கள், எண்ணங்கள் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்னும் போது யாரெல்லாம் சிம்ம லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ ஸோ அவங்களுக்குலாம் வந்து அந்த ஒரு ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் வந்து நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 3ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 4ல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா சொத்துக்கள் விற்பனையாகி அதனால் ஒரு நல்ல லாபங்கள், அதனால் புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்னும் போது யாரெல்லாம் சிம்ம லக்னமாக இருந்து சுக்கிர தசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. பழைய சொத்துக்களை விற்று இன்னொரு சொத்து வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். தாயார் சம்பந்தமான விஷயங்கள் சின்ன மன உளைச்சல்கள் ஏற்பட்டு சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அம்மா கிட்ட பேசும்போது மட்டும் கொஞ்சம் உஷாராக இருக்குங்க. மற்றபடி 5ஆம் அதிபதியான குரு. ஸோ 5ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்குது. ஸோ பாதகஸ்தானமாக இருந்தாலும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஏதாச்சும் வந்து லீகல் சம்மந்தமான விஷயங்களில் வந்து ஏதாச்சும் வந்து ஒரு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான ரொம்ப கவனமாக. சில பேருக்கு வந்து விசா எக்ஸ்டென்ஷன் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பு தான். எக்ஸ்டென்ஷன் கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். ஆனால் யாருக்கு கிடைக்கணும், சிம்ம லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தரம் கிடைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு எக்ஸ்டென்ஷன் இந்த மாதிரி விஷயங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க.
அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 5ஆம் தேதி 9 குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள், குழந்தைகள் வந்து அடுத்த கட்டத்திற்கு போவதற்கான வாய்ப்பு, உங்கள் குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப நாளாக வந்து குழந்தை இல்லைன்னா உங்களுக்கு குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்புகள், ஒரு புதிய வரவு வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ இதெல்லாம் வந்து யாருன்னா, அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக வந்து எனக்கு குழந்தை இல்லைங்க அப்படின்னு இருக்கீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் மூலியமாக ஒரு குழந்தை வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருங்க. அதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது சிம்ம லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்குலாம் வந்து கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. 6ஆம் அதிபதி 7. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபதி 7 இருக்கும்போது திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து சின்ன சின்ன குறைகள், அதாவது ஒய்ஃப் வந்து ஏதாச்சும் டார்கெட் பண்ணி பேசுறது, அது டெய்லி தான் பேசிகிட்டு இருக்காங்கடா, அது நடக்கும். ஏன்னா இதில் வந்து எப்போதுமே வந்து பெண்கள் தான் குறை சொல்கிறாங்க, ஆண்கள்லேயும் வந்து அந்த மாதிரி ஆட்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து குறைகள் கொஞ்சம் நிறைய காணுவாங்க. நீங்கள் இப்படி இல்லை அப்படி இல்லை, நான் நினைச்ச மாதிரி நீங்கள் இல்லை, இதெல்லாம் வந்து ஒருத்தர் வந்து சொல்லிக்கிற மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மற்றபடி 7ஆம் அதிபதி வந்து 8இல் உள்ள ராகுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் டே டு டே லைஃப்பில் வந்து கணவன் மனைவியினுள் வந்து சின்ன சின்ன வாக்குவாதங்கள், அவங்க குடும்பத்தை நீங்கள் திட்டுறது, உங்கள் குடும்பத்தை அவங்க திட்டுறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் ஏற்படலாம். ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்னும் போது, யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிம்ம லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்த ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலகட்டம் தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8இல் ராகு. ஸோ 8இல் ராகு இருந்து அது புதனுடைய சாரத்தில் போகின்ற ஒரு காலகட்டங்க. ஸோ 8இல் வந்து ராகு வந்து 2 11ஆம் அதிபதியாக இருந்தாலும் 5ஆம் இடத்துல வந்து கேதுடைய சாரத்தில் இருக்கும்போது 2 8 11 போது புதிய வரவுகள், திடீர் அதிர்ஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்கி பார்க்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. பட் இருந்தாலும் வந்து புதன் 11 இருந்தால் ரொம்ப அதிர்ஷ்டம். ஸோ இப்போ வந்து 5இல் இருக்கும்போது பூர்வீக சொத்துக்கள், ஏதாச்சும் வந்து பூர்வீக சொத்துக்கள் ஏதாச்சும் லிட்டிகேஷன் இருக்குது, பிரச்சனைகள் போயிட்டுருக்குன்னா இப்போ உட்காந்து ஏதோ அவுட் ஆஃப் கோர்ட் பேசி கொஞ்சம் வந்து சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்றது சிம்ம லக்னமாக இருந்து ராகு தசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களாம் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 9ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 5இல் வந்து செவ்வாய் கேதோடு இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள், சின்ன சின்ன ஒரு மனவேதனைகள், கொஞ்சம் வாக்குவாதங்கள், சூடான வார்த்தைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. 9ஆம் அதிபதி செவ்வாயாக இருந்து அது செவ்வாய் கேதுடைய சாரத்தில் அப்பாகடையும் அந்த சண்டை தொடர்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இதெல்லாம் யாருக்கு நடக்கணும்போது சிம்ம லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க தான் இது மேஜராக நடக்கும். மற்றவங்களுக்குலாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாதுங்க. ஏன்னா வந்து செவ்வாய் வந்து கேதுடைய சாரத்தில் போகும்போது அது 5இல் இருக்கும்போது கொஞ்சம் அந்த வாக்குவாதங்கள் குழந்தைங்கள்கிட்ட இருக்கிறது வந்து, ஏன்னா 5க்கு 4 போது அந்த வாக்குவாதங்கள் வரும். அதே மாதிரி 5ஆம் அதிபதி வந்து 9இல் வந்து பாதகஸ்தானம் வரும், அப்பாவும் வந்து ஒரு சண்டை சச்சரவுகளை எதாவது கேதுடைய சாரத்தில் போது கொஞ்சம் வாக்குவாதங்கள் வரதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சில பேர் வந்து ஆன்மீக பயணமாக வெளியூர் போய் இப்போ இறைவனை தரிசித்து வர்றதுக்கான வாய்ப்புகள், மலை கோயில்கள் சில பேர் வந்து போவாங்க, சில பேர் வந்து ஒரு ஆன்மீக சுற்றுலா போவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 10ஆம் அதிபதி 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4இல் இருக்குது. ஸோ 10 4 3 ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களாம் பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குது. தாயாருக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இருந்தாலும் எல்லாமே சரியாயிடுங்க. ஸோ எல்லாம் ஒரு 1-2 தேதியில் சரியாயிடும். ஸோ எல்லாமே சிறப்பு தான். 11ஆம் அதிபதி மற்றும் 2ஆம் அதிபதியான புதன். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5இல் கேதுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் வந்து என்னென்னா திடீர் அதிர்ஷ்டங்கள், பூர்வீக சொத்துக்களால் வந்து ஒரு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து இது வந்து கேது வந்து 2இலிருந்து அதுவும் 2-11 இருக்கும்போது சொத்துக்களால் ஒரு ஏதாவது லிட்டிகேஷன் கேசஸ், குடும்ப வழக்குகளால் வந்து ஒரு பிளாக் ஆகி நிற்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா அது வந்து கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பாக இருக்குது. பூர்வீக சம்பந்தமான விஷயங்கள் வந்து ஏதாச்சும் கிளாரிட்டி வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதெல்லாம் வந்து சரியாகணும், எந்த பிரார்த்தனை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நரசிம்மர் வழிபாடு. ஸோ நரசிம்மரை போய் வழிபாடு பண்ணும்போது இந்த பூர்வீக சொத்துக்கள் இந்த காலகட்டத்தில் வந்து கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு, இல்லாட்டி அவுட் ஆஃப் கோர்ட்லையாச்சும் உட்காந்து பேசி கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது, யாரெல்லாம் வந்து சிம்ம லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 12. ஸோ 12ஆம் அதிபதி சந்திரன் உங்களுக்கு வந்து பெரிய அதிர்ஷ்டங்கள், தொழில் ரீதியான விஷயங்கள், நிறைய வாய்ப்புகள், கொஞ்சம் நல்ல லாபங்கள், நல்ல சந்தோஷங்கள், குதூகலங்கள், ஸோ நல்ல ஒரு சுற்றுலா மூலியமாக நல்ல சந்தோஷம் குதூகலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது இந்த வாரம். ஸோ வாரத்தின் கடைசியில் மட்டும் கொஞ்சம் சின்னதாக செலவுகள் இருக்கும், மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள் இருக்கணும். பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க. ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. கன்னிராசி. ஸோ கன்னிராசிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களது ராசி அதிபதி புதன். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா 4 வந்து கேதுவுடைய சாரத்தில் இருக்கும்போது அந்த கேது வந்து ராசியிலே இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களோ, ஸோ ஏதாச்சும் வந்து தொழில் ரீதியான விஷயங்களில் கடன்கள் வாங்குறது, ஒரு மார்ட்கேஜ் வச்சு ஏதாச்சும் கடன்கள் வாங்கலாமாங்கிற எண்ணங்கள் நிறைய இருக்கும். சொத்துக்கள்
சம்மந்தமான விஷயங்கள், ஏதாவது லோனில் போய் ஏதாவது ஃப்ளாட் வாங்கலாமா, வண்டி வாங்கலாமாங்கிற எண்ணங்களை நிறைய ஏற்படுத்துங்க. இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்னும் போது, யாருக்கெல்லாம் வந்து கன்னி லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதே நேரத்தில் வந்து கன்னியில் வந்து கேது செவ்வாயுடைய சாரத்தில் 3 8ஆம் அதிபதி செவ்வாயுடைய சாரத்தில் இருக்கும்பொழுது என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்னும்போது, அதே சொத்துக்கள் வாங்குறதுல வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு மனக்குழப்பங்களும் ஸ்ட்ரெஸ்ஸும் வரும். யாருக்கு வரணும் போது, யாரெல்லாம் கன்னி லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எந்த மாதிரி விஷயங்களை கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா, ஒரு சொத்துக்கள் விற்பனை சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு கம்யூனிகேஷன் எங்கனாச்சும் வந்து ஒரு வார்த்தையை சொல்கிறதுக்கு முன்னாடி 1க்கு 2 முறை வந்து யோசித்து சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதனால் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்க ஒரு காலகட்டங்க. ஏன்னா 3 8ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 4ல் இருக்கும்போது தாயாருக்கும் உங்களுக்குமே வந்து நிறைய கருத்து வேறுபாடு, நிறைய டென்ஷன்ஸ் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க ஒரு காலகட்டங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஸோ 4ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் இருக்குது. சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் நிறைய தலைவலிகள் வந்து உட்காருங்க. ஸோ தேவையில்லாத ஒரு விஷயங்கள் தாயார் சம்மந்தமான விஷயங்கள் வந்து அவங்களுக்கு உடம்பு சரியாமல் போகிறதோ இல்லை அவங்கக்கிட்ட ஒரு வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான சின்ன மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்னும் போது, யாரெல்லாம் கன்னி லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ அவங்களுக்கு தான் இது நடக்குமே இல்லையோ, மற்றபடி ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3 8ஆம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 4ல் இருக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரரிடம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. யாராவது பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கொஞ்சம் சண்டை போடுறது இந்த மாதிரி விஷயம் நடப்பதற்கான ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு காலகட்டங்கள். 5ஆம் அதிபதி 6. ஸோ 5ஆம் அதிபதி 6ன்னும் போது கொஞ்சம் வந்து குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் இருக்கும். குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அடுத்த கட்டத்துக்கு குழந்தை முன்னேறி வருவதை வந்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் குதூகலமாகவும் இருக்குங்க. ஸோ அதேமாதிரி ரொம்ப சிறப்பு தான். இதில் வந்து 5ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது வேலையில் நிறைய வேலை பலுக்கள் இருக்கும். ஸோ ஆனால் வருமானம் நல்ல வருமானம் கொடுப்பாங்க. ஆனால் பிழிஞ்சு எடுத்துட்டாங்க. 4 ஆள் வேலையை வந்து ஒரே ஆள் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்களை கொண்டு வருவாங்க. ஐயோ என்னங்க அது படாப்படுத்தி எடுக்கிறாங்கன்ற மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒன்றும் தவிர்க்க முடியாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து வேலை செய்பவர்களுக்கு வந்து நிறைய வேலை பலுக்களை கொடுத்துருங்கிறதுல இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படிங்கிறது, கன்னி லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்தரம் நடக்கணும், கொஞ்சம் வேலை பலுக்கள் இருக்கும். ஆனால் வருமானங்கள் நல்லாவே இருக்குங்க. 7ஆம் அதிபதி. ஸோ 7ஆம் அதிபதியான ராகு புதனுடைய சாரத்தில் இருந்து அது 4ல் இருக்கும்போது 1 4 7 10 அப்படின்னும் போதே என்ன மாதிரி விஷயங்கள் போது, 7ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போதே அதுவும் யாருக்கெல்லாம் வந்து கன்னி லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தரம் நடக்குதோ திருமணம் சார்ந்த ஊரோடு வந்து நிறைய கருத்து வேறுபாடு டென்ஷன்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கணவன் மனைவிக்கு நல்ல பொருளாதார ரீதியிலையோ ஒரு கடன் சம்பந்தமான விஷயங்களே நிறைய வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதெல்லாம் யாருக்கு நடக்கும், கன்னி லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தரம் நடக்கணும், கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 7ல் ராகு. ஸோ 7ல் ராகு வந்து பார்த்திங்கன்னா புதனுடைய சாரத்தில் வந்து 7 10 4ங்கிற ஒரு 4 இதில் வரும்போது யாருக்கெல்லாம் கன்னி லக்னமாக இருந்து ராகு தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து சப்போர்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுவரை வந்து எனக்கு வந்து எந்த ஒரு பிடிப்பும் இல்லை, வாழ்க்கையில் எதுவுமே இல்லைன்றவங்களுக்கும் கூட பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிடிப்பு, ஒரு பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது, அடுத்த லெவல் முன்னேறுவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க. ஸோ அதுக்கான விஷயங்கள் நிறைய நடக்கும். ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது, கன்னி லக்னமாக இருந்து ராகு தசா புத்தி அந்தரம் நடக்கணும், கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதே ஒரு பக்கம் வந்து 8ஆம் அதிபதி. ஸோ 8ல் வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 4ல் இருக்கும்போது சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள், விற்பனை சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டணுங்க. இல்லைன்னா ஏதாச்சும் சின்ன சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்பு, கொஞ்சம் செலவு வைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதெல்லாம் யாருக்கு நடக்கணும், கன்னி லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்தரம் நடக்கணும் தான் மேஜராக நடக்கும். மற்றவங்களும் அதை பற்றி கவலையே பட வேணாம். 8ல் குரு. ஸோ 7ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது அதுவும் கேதுவுடைய சாரத்தில் இருக்கும்போது கணவன் மனைவி உறவில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாச்சும் பேச்சுக்களால் வந்து நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வரும். பொருளாதார ரீதியில் வந்து ஏதாவது கேள்வி கேட்பாங்க, கடன் வாங்கிட்டா அது வாங்கிட்டா இது வாங்கிட்டா ஏதாவது பிரச்சனை வரும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதெல்லாம் யாருக்கு நடக்கும், கன்னி லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தரம் நடக்கணுக்கு கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதுவரை அந்த மூடி மறைச்சிருப்பீங்க, நிறைய கடன்கள் இல்லை, வீட்டுக்கு தெரிஞ்சாதாங்கன்னா இப்போது அது உடப்படுறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குங்க. 9ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 9ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 3ல் புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய ட்ராவல் இருக்குங்க. ஸோ வேலையில் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருக்கும் நிறைய மாற்றங்கள், நிறைய விஷயங்கள், இந்த பொருளாதார ரீதியில் நல்ல ஏற்றங்களோட ஒரு வேலை மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குங்க. ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்னும் போது, யாரெல்லாம் கன்னி லக்னமாக இருந்து சுக்கிர தசா புத்தி அந்தரம் நடக்கணும் நல்ல ஒரு மாற்றங்கள், பட் சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ ஏன்னா வீட்டிலேயே வந்து நமக்கு தெரியாமல் கேமரா வைக்கிறது, நம்ம ஃபோனை ட்ராக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்க முடியும். இதெல்லாம் யாருக்கு நடக்கணுமோ, கன்னி லக்னமாக இருந்து சுக்கிர தசா புத்தி அந்தரம் நடக்கணும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிற ஒரு காலகட்டங்க.
அது 10ஆம் அதிபதி வந்து புதன் வந்து கேதுடைய சாரத்தில் போகும்போது கடன்கள், தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் கடன்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. ஸோ இந்த கடன் தேவையா இல்லையாங்கிறத ரொம்ப இது பண்ணுங்க. கொஞ்சம் சின்னதாக வந்து ஒரு மனப்போராட்டம் இருக்கும், மூளை சரியாக வேலை செய்ய மாட்டேங்குது பாஸ், தொழில் ரீதியான விஷயங்கள் சரியான டெசிஷன் எடுக்க முடியல, இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கும். இதெல்லாம் யாருக்கு வரும்னா கன்னி லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்த கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து முதல் ஒரு திங்கள் செவ்வாயில் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு சார்ந்த உறவுகள் நல்ல லாபங்கள், தந்தை சார்ந்த விஷயங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய வந்து சேஞ்சஸ் பண்ணுவீங்க. ஸோ நிறைய சேஞ்சஸ் வாரத்தின் வந்து கடைசி பகுதி வெள்ளி சனியில் வந்து பெரிய லாபங்கள் எள்ளி தருவதற்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது கன்னி லக்னமாக இருந்து சந்திர தசா புத்தி அந்த நடக்கும் நல்ல பெரிய லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ மற்றபடி வந்து 12ஆம் அதிபதியான சூரியன், ஸோ 12ஆம் அதிபதியான சூரியன் வந்து 5ல் இருக்கும்போது குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்களுக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க. ஸோ கொஞ்சம் வந்து குழந்தைகள் அடுத்த கட்டத்துக்கு போகிறது, குழந்தைகளோட வெளிநாடு பயணம், வெளியூர் பிரயாணத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. இதெல்லாம் யாருக்கு வரும் அப்படின்னும்போது கன்னி லக்னமாக இருந்து சூரிய தசா புத்தி அந்தரங்கள் நடக்கணும் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. துலாம் ராசி, ஸோ துலாம் ராசிக்கு வந்து உங்களது ராசி அதிபதி 2ல் இருக்கிறார். அவர் வந்து 3ஆம் அதிபதியுடைய புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் வந்து சின்ன விஷயங்கள், அதாவது என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா 2, 3 இந்த மாதிரி தொடர்புகள் இருக்கும்போது பின்னாடி பேசுறது, கலகம் பண்ணுறது, இப்போ தெரியாத போட்டு கொடுக்கறதுக்கான ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களது ராசி அதிபதி வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் வந்து 2, 3ல் வந்து ஒரு சின்னதாக ஒரு லிங்க் இருக்குது. புதனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பின்னாடி பேசுவாங்க, போட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள், அதனால் சின்ன அவப்பேர் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். யாரெல்லாம் துலா லக்னமாக இருந்து சுக்கிர தசா புத்தி அந்தரம் நடந்தது அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு 2ஆம் அதிபதி 3ல் அப்படின்னும் போதே என்றைக்குமே வந்து 2, 3 அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் போகும்போதே என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது யாருக்கெல்லாம் துலா லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்தரம் நடக்குதோ திருமணம் சார்ந்த விஷயங்கள், சின்ன கலகங்கள், யாராச்சும் வந்து தேவையில்லாத ஒரு குழப்பறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. அதே மாதிரி வந்து 4ஆம் அதிபதி 5, ஸோ 4ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் நல்ல ஏற்றமான விஷயங்கள் இருக்கும். நல்ல ஒரு லெவலில் முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. தாயார் சம்மந்தமான விஷயங்களில் வந்து நல்ல ஒரு இணக்கமான சூழல், அம்மாவனால் நல்ல லாபங்கள், சொத்துக்களால் நல்ல லாபங்கள், வண்டி வாகனம் நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இதெல்லாம் யாருக்கு கிடைக்கும்னா யாரெல்லாம் துலா லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குங்க. ஸோ 5ஆம் அதிபதியான 5 சனி ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது 4ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணாலும் பெருத்த லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குங்க. ஏன்னா சனி வந்து ராகுடைய சாரத்தில் போகின்ற இந்த காலகட்டங்களில் குழந்தைகளோட வளர்ச்சி, குழந்தைகள் அடுத்த கட்டத்திற்கு முன்னேறுவதற்கான வாய்ப்புகள், அதுக்காக நீங்கள் கொஞ்சம் செலவு பண்ணாலும் பரவாயில்ல கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க. ஸோ அதனால் நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதி 7ல், ஸோ 6ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போதே பார்த்திங்கன்னா தொழிலில் வேலை செய்பவர்களுக்கு வந்து நல்ல ஏற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கடன் கேட்டிருந்தீங்கன்னா கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ சில நேரங்களில் வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கின்ற ஒரு விஷயம் என்னென்னா மறைமுகமான எதிரிகள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்குங்க. ஏன்னா வந்து என்றைக்குமே 6ஆம் அதிபதி 7ல் இருந்து கேதுடைய சாரில் 12ல் இருக்கும்போது யாராச்சும் பின்னாடி நம்மளை வந்து போட்டு கொடுப்பாங்க, கொஞ்சம் வந்து ஒரு தேவையில்லாத விஷயங்களை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். கணவன் மனைவி உறவுலையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா 6ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். தேவையில்லாத கேரக்டருங்க, பின்னாடி வந்து போட்டு கொடுக்குறது, கோல் மூட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் யாருக்கு நடக்கணும்போது துலா லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தரங்கள் நடக்கணும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 7ஆம் அதிபதி, ஸோ அதே நேரத்தில் 6ல் வந்து ராகு, இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா 6ல் ராகு இருக்கிறது பார்த்திங்கன்னா வேலையில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றங்கள், அது வெளிநாடு வேலைகள், யாராச்சும் வந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணுன்றவங்களுக்கு வந்து அந்த மாற்றங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், வெளி மாநிலங்களுக்கு போய் வேலை செய்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இது யாருக்கு கிடைக்கும்னா யாருக்கெல்லாம் வந்து துலா லக்னமாக இருந்து ராகு தசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ அவங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தாங்க. அதுக்கப்புறம் உங்களது வந்து 7ஆம் அதிபதி, ஸோ 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ல் இருக்கும்போது அதுவும் கேதுவுடைய சாரத்தில், அது சுக்கிரனுடைய சாரத்தில் போகின்ற காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி உறவுலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்களாக இருக்கும். இப்போ சின்னதாக வந்து ஒரு சின்ன கருத்து மோதல்கள் இருந்தாலும் எல்லாமே கிளியராகி உங்களுக்குள்ளே வந்து ஒரு ஊழலுமாக சந்தோஷமாக இருப்பீங்க. அதில் எந்தவித மாற்றமும் இல்லை.
இதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சந்தேகங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கணும். இதெல்லாம் யாருக்கு நடக்கணும்னா யாரெல்லாம் வந்து துலா லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரன்றது அவங்க தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபதி வந்து 7 இருக்கும்போது யாருக்கெல்லாம் துலா லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ அவங்க வந்து கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து யாராச்சும் பின்னாடி இருந்து போட்டு கொடுப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலகட்டத்தாக. 8ஆம் அதிபதியான சுக்கிரன் 2ல் இருக்கும்போது கொஞ்சம் வாரத்தின் முற்பகுதியில் வந்து யாராச்சும் வந்து தேவையில்லாத ஒரு விஷயத்தில் வந்து வாக்கு கொடுத்து மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். 3, 8 சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தின் பிற்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா தனுசில் போகின்ற போது வியாழன் வெளியில் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து வீடு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவங்ககிட்ட ஏதாவது இடவடமாக பேசுகிறது ஏதாவது சண்டை போடுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டம் தாங்க. ஸோ இது யாருக்கெல்லாம் நடக்கணும் போது யாரெல்லாம் துலா லக்னமாக இருந்து யாருக்கெல்லாம் சுக்கிர தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டம் தாங்க. மற்றபடி வந்து 9ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்களை கொடுப்பாரா அப்படின்னு பார்க்கும்போது புதன் வந்து உங்களுக்கு வந்து 3ல் இருக்காருங்க. ஸோ 9, 3ன்னும் போது அது கேதுவுடைய சாரத்தில் இருக்கும்போது பிரயாணங்களை அதிகமாக ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வெளியூர் பிரயாணங்கள் வெளிநாடு பிரயாணங்களாக இருப்பதற்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. அப்பாக்கும் உங்களுக்கும் வந்து நிறைய கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டம் தாங்க. ஸோ அது பார்த்துருந்தோம். 10ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா வாரத்தின் முற்பகுதியில் வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல சந்தோஷங்கள் குதூகலங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 8ல் போகின்ற ஒரு காலகட்டங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. புதன் வியாழனில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ அதனால் வந்து எதுவுமே அதீதமான ஒரு பேராசைப்பட்டு ஏதாச்சும் சொல்கிறது ஏதாச்சும் இடோட பேசுகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதால புதன் வியாழனில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். அதுக்கப்புறம் வந்து வெள்ளி சனிக்கு மேலே வந்து எல்லாமே சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஒரு சந்தோஷமான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இதெல்லாம் யாருக்கு நடக்கும்னும் போது யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து துலா லக்னமாக இருந்து சந்திர தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள்னு பார்க்க போகும்போது புதன் வியாழனில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. ஸோ அதனால் வந்து சின்னதாக ஒரு மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிற ஒரு காலகட்டம். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11ஆம் அதிபதி. ஸோ 11ஆம் அதிபதி என்ன சூரியன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து துலா லக்னத்துக்கு வந்து 4ல் இருக்கும்போது நல்ல ரியல் எஸ்டேட் சம்மந்தமான விஷயம் நிலப்புலங்களாக நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் தாயார் சம்மந்தமான விஷயம் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது துலா லக்னமாக இருந்து யாருக்கெல்லாம் சூரிய தசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சிறப்பான பகுதியாக கண்டிப்பாக இருக்குன்றதுல எந்த வித ஐயம் இல்லை. ஏன்னா இது நீங்கள் தசா புத்தியை வச்சு கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக நல்ல ஒரு விஷயமாக மாறுங்க. இப்போ கண்டிப்பாக நடக்கும். விருச்சிக ராசி. ஸோ விருச்சிக ராசிக்கு வந்து உங்களுக்கு ராசி அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 2ல் இருக்குது. ஸோ என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்போது 6ஆம் அதிபதியாகவும் அவர் வரும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல மாற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் நல்லாவே இருக்குது. ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது யாரெல்லாம் விருச்சிக லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ அவங்களுக்கு பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ ஒரு நல்ல விஷயந்தான். ஏன்னா அந்த செவ்வாய் வந்து கேதுவுடைய சாரத்தில் போகின்ற காலம் கேதுவும் 11ல் இருக்கின்ற காலகட்டத்தில் வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. பட் ஆனால் சின்ன சின்ன டென்ஷன்ஸ் வந்து தான் போகும். ஏதாச்சும் பேச்சில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெடுக்கெடுன்னு கடிச்சிருவீங்க. ஸோ அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது. இதெல்லாம் யாருக்கு நடக்கும் விருச்சிக லக்னமாகிறது செவ்வாய் தசா புத்தி அந்த நடக்கும் தான் மேஜராக நடக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 2ஆம் அதிபதி 2ஆம் அதிபதியான குரு. ஸோ 2ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்குது. ஸோ 2ஆம் அதிபதி 6ல் இருந்து அதுவும் கேதுடைய சாரத்தில் போகும்போது பெருத்த வருமானங்கள் குடும்பத்திற்கு தேவையான ஒரு பெருத்த வருமானங்கள் குடும்பத்திற்காக ஒரு கடன் கேட்டிருந்தீங்கன்னா கிடைக்கிறது நல்ல ஒரு ரொட்டேஷன் நல்ல பண வருவாய் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் விருச்சிக லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தரங்கள் கிடைக்கிறதுலாம் வந்து பெரிய லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. 3ஆம் அதிபதியான சனி வந்து 4ல் இருக்கும். சொத்துக்கள் ஏதாவது சொத்துக்கள் விற்பனையாகி அதனால் பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கும் விருச்சிக லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்தரம் நடக்கணும் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் நிறையவே இருக்குது. அதே நேரத்தில் வந்து 3ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது அதுவும் 4ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயம் ஒரு சொத்தை விற்று இன்னொரு சொத்து வாங்கிறது ஒரு வண்டியை விற்றுட்டு ஒரு புது வண்டி வாங்குறது இந்த மாதிரி யோகங்கள் நிறைய பேருக்கு கிடைக்குங்க. ஸோ அதெல்லாம் யாருக்கு கிடைக்கும்னா விருச்சிக லக்னமாக இருந்து யாரெல்லாம் சனி தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ 5ஆம் அதிபதி 6ல். ஸோ 5ஆம் அதிபதி 6ல் போதே குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்களில் ஏற்றங்கள் கிடைக்கும். ஸோ குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. குழந்தைகளுக்கு வந்து அடுத்த கட்டத்திற்கு அவங்க குழந்தைக்கு வந்து ஏதாச்சும் வந்து ஒரு குழந்தை பிறக்காமல் ரொம்ப டிலேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னா குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பில் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது குழந்தை தங்குவதற்கான வாய்ப்பில் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ ஒரு நல்ல விஷயந்தான்.
ஐந்தில் ராகு. ஸோ ஐந்தில் ராகு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்ன ஒரு விஷயம்னா, இது வந்து யாருக்குன்னா விருச்சிக லக்னம் வந்து குரு தசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு இது மாதிரி குழந்தைகள் குழந்தை பிறக்கிறது இந்த மாதிரி விஷயம்னா கண்டிப்பாக இருக்கும். புது வரவுகள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐந்தில் ராகு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் விருச்சிக லக்னமாக இருந்து ராகு தசா புத்தி அந்தரம் நடக்குதோ ஸோ அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா வந்து இது வந்து 2, 8, 11ஆம் அதிபதி சம்மந்தப்படும் போது குடும்பத்தில் வந்து ஒரு தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்கள் வருவது, கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்களில் ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனா கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு. ஸோ 5ஆம் அதிபதி 6இல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்னா, பூர்வீகம் சம்மந்தமான விஷயங்களில் வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகளோ ஏதாச்சும் இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து தீர்வாகி சரியாகி வருவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஏன்னா வந்து குரு கேது சாரத்தில் போகும்போது அந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பில் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதே நேரத்தில் வந்து 5இல் ராகு. ஸோ 5இல் ராகு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ராகு புதனுடைய சாரத்தில் போகும்போது என்ன மாதிரி விஷயங்கள் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதி மற்றும் 11ஆம் அதிபதி 2இல் இருக்கும்போது ஏதாவது வாக்குவாதங்கள் கொடுத்து ஏதாவது ஒரு வாக்கு கொடுத்துட்டு இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பணம் கொடுத்துட்டோ மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா 11ஆம் அதிபதி இருந்தாலும் அது 2இல் இருக்கும்போது நண்பர்களை ஏதாச்சும் நம்மளுக்குள்ளா போகிறதுக்கான வாய்ப்புகள், குழந்தைகள் மூலியமாக குழந்தைகளோ இல்லை ஒரு காதல் சார்ந்த விஷயங்களோ ஏமாறுவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது விருச்சிக லக்னமாகிறது ராகு தசா புத்தி அந்தரங்கள் இருக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. ஏன்னா வந்து யாராச்சும் வந்து நம்மகிட்ட வந்து ஆசை வார்த்தைக்கு பேசி பிடிங்கிட்டு போகலாம். இல்லை பசங்களே வந்து பார்த்து கூட நம்மளை வந்து ஏதாச்சும் சொல்லி அப்பா கிட்ட காசு வாங்குறது ஏதாவது பிடிங்கிட்டு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. இதெல்லாம் வந்து ராகு தசா புத்தி அந்த நடக்கிறவங்க தான் இது மேஜராக நடக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதி 2இல் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், பெருத்த ஒரு வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு, புதிய வேலை வாய்ப்புகள் மூலியமாக பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் நல்லாயிருக்கு. இதெல்லாம் யாருக்கு நடக்கணும்னா யாரெல்லாம் விருச்சிக லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்குலாம் நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதி 6இலும் கேது வந்து அங்கே இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகள் சம்மந்தமான விஷயம் ரொம்ப சிறப்பான விஷயங்கள். குரு தசா புத்தி அந்தரம் நடக்கும். கண்டிப்பாக நல்ல லாபங்கள், குழந்தைகளுக்கு நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருங்க. 7ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருந்து அது புதனுடைய சாரத்தில் போகும்போது வாரத்தின் ஒரு முற்பகுதியில் வந்து ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸு வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது யாருக்கு நடக்கும் அப்படின்னும் போது யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக லக்னமாக இருந்து சுக்கிர தசா புத்தி அந்தரம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. அதுக்கப்புறம் வந்து அது கேதுடைய சாரத்தில் போகும்போது பெருத்த லாபங்கள் வாரத்தின் ஒரு புதன் வியாழனுக்கு மேலே வந்து நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுவரை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் யாருக்கணும் விருச்சிக லக்னமாக இருந்து சுக்கிர தசா புத்தி அந்த பெருத்த லாபங்கள் எல்லாம் தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 9ஆம் அதிபதியான புதன் வந்து 2இல் இருக்கும்போது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா புதன் வந்து கேதுடைய சாரத்தில் போகும்போது வெளிநாட்டில் இருக்கிற பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்பு, லீகல் இஷ்யூஸ் ஏதாச்சும் இருக்குது, நான் ஏதாச்சும் வந்து ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன் அதனால் வெளியில் வரணும், ஒரு கோர்ட் கேஸில் மாட்டிக்கிட்டேன் வெளியில் வரணும்னா கண்டிப்பாக அது வந்து வெளியில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக அதில் வந்து வெளியில் வரதுக்கான வாய்ப்பு சூப்பராக இருக்குங்க. ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் இந்த டைமை வந்து யூட்டிலைஸ் பண்ணி கண்டிப்பாக வந்து வெளியில் வர பாருங்கள். அதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக அமைங்க. இதெல்லாம் யாருக்கு வரும் அப்படின்போது விருச்சிக லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்தரம் நடக்கணும். ஒரு கோல்டன் பீரியடு கண்டிப்பாக ஒரு திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் ஒரு பெரிய லாட் அடித்து அதனால் வந்து பெரிய பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க. ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்கள் ஒரு சொற்பொழிவு பண்ணுறவங்க அவங்களுக்கும் கூட பார்த்திங்கன்னா ஒரு பம்பராக ஒரு லக்கு, அதனால் ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி இருக்காருன்னும் போது வாரத்தின் முற்பகுதி ஒரு 2 நாட்கள் வந்து ரொம்ப சிறப்பாகவும் சந்தோஷமும் குதூகலமாக வருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு புதன் வியாழன் காலகட்டத்தில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இது சந்திராஷ்டம காலகட்டமாக இருக்கின்ற அந்த காலகட்டத்தில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த புதன் வியாழன் மட்டும் வந்து கொஞ்சம் ஏதாச்சும் வந்து கமிட்மெண்ட் கொடுக்குறது, ஓவராக ஸ்ட்ரெஸ் ஆகுதெல்லாம் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அன்றைக்கி வந்து கொஞ்சம் சர்க்கரையும் உப்பும் கலந்து ஒரு தண்ணியை குடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஒரு நெகட்டிவிட்டி, ஏதாவது முக்கியமான இடத்துக்கு போகிறோம் போய் தான் ஆகணும் அப்படி சந்திராஷ்டமம் இருக்குன்னா அந்த டைமில் வந்து கொஞ்சம் தண்ணியும் சர்க்கரையும் அந்த உப்பு சர்க்கரை தண்ணி மிக்ஸ் பண்ணி பாட்டில் வச்சுக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிட்டு வாங்க. அந்த தண்ணி வயிற்றில் இருக்கணும், அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஒன்றுமே பண்ணாதுங்கிறது தான் உண்மையான விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளி சனிகளும் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு, அதுக்கப்புறம் தொழில் சம்மந்தமான விஷயங்கள், புதிய வாய்ப்புகள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 10ஆம் அதிபதி. ஸோ 10ஆம் அதிபதியான சூரியன் வந்து 3இல் இருக்கும்போது வேலையில் நல்ல மாற்றங்கள், வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்புகள், புதிய கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறது இதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு புதிய முயற்சிகள் பெரிய வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது விருச்சிக லக்னமாக இருந்து சூரிய தசா புத்தி அந்த நடக்கும்போது பெரிய லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் 11இல் கேது. ஸோ 11இல் கேதுன்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து யாருக்கெல்லாம் வந்து 11இல் கேது இருக்குதோ அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி பிரச்சனை போது விருச்சிக லக்னமாக இருந்து கேது தசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா
கேது வந்து செவ்வாயுடைய சாரத்தில் போகின்ற ஒரு காலகட்டங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. புதிய வேலை கிடைச்சி அதனால் ஒரு முன்னேற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. நண்பர்கள் விஷயங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா வந்து விருச்சிக லக்னக்காரர்களுக்கு வந்து எப்போதுமே நண்பர்களால் வந்து நிறைய தொல்லைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா இப்போது கேது வந்து செவ்வாயோட சாரத்தில் போகும்போது அது 3-8க்கு சம்மந்தப்படும்போது கண்டிப்பாக வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலகட்டங்க. மற்றபடி 12ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 12ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்கணும், அது ராசியிலே இருக்கும்போது உங்களுக்கு வந்து நிறைய பொருளாதாரம் நிறைய வந்தாலும் நிறைய செலவுகளை எழுதி தருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வருமானம் குடும்பத்திற்காக ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணி ஒரு சுப நிகழ்ச்சிகளுக்காக செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது விருச்சிக லக்னமாக இருந்து சுக்கிர தசா புத்தி அந்தரம் நடக்கணும் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும். பிரார்த்தனை ரொம்ப அவசியம். ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. தனுசு ராசி. ஸோ தனுசு ராசிக்கு வந்து உங்களது ராசி அதிபதி குரு 5ல் இருக்கிறார். அதுவும் வந்து 5, 10 போதே தொழில் ரீதியான விஷயங்கள் இருக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. ஏன்னா வந்து யாரெல்லாம் தனுசு லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தரம் நடக்குதோ தொழிலில் ரொம்ப கவனம். யாராச்சும் லீகல் இஷ்யூஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக. ஏன்னா 5க்கு 10ன்றது வந்து 8ஆகிறதுனால கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கேர்ஃபுல்லாகணும். ஸோ தனுசு லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தரனும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுவும் குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் டென்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள், குழந்தைகள் எதிர்த்து பேசுகிறது நம்ம டென்ஷன் படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. அதுக்கப்புறம் உங்களது 2ஆம் அதிபதி. ஸோ 2ஆம் அதிபதி சனி வந்து 3ல் இருக்கும்போது என்றைக்குமே 2ஆம் அதிபதி 3லோ 3ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. நம்மளை தெரியாமல் எவனாச்சும் பின்னாடி பேசுறது, ஒரு கேமரா வைக்கிறது, இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டம் தாங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. இது யாருக்கெல்லாம் நடக்கும் அப்படிங்கும்போது தனுசு லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்தரம் நடக்கணும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து 3ஆம் அதிபதியான சனி ராகுடைய சாரத்தில் இருக்கும்போது ஒரு சொத்துக்கள் விற்பனையால் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளுக்கு ஒரு புதிய வாய்ப்பு மூலியமாக ஒரு பெரிய லாபங்கள் வர்றது இதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ ஏதாச்சும் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருக்குன்னா இப்போ அந்த ப்ராப்பர்ட்டி விற்று அதனால் ஒரு லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்கும். இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது யாரெல்லாம் தனுசு லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்தரம் நடக்கணும் கண்டிப்பாக அந்த லாபங்கள் வரும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது தாயாருக்கும் உங்களுக்குமே கூட வந்து ஒரு சின்ன கருத்து போதல்கள், சின்ன கருத்து பேதங்கள் வருவதற்கான கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அது வந்து ஒரு சின்ன அந்த ஒரு சனி வந்து 3ல் இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனை கண்டிப்பாக கொடுத்துருங்க. 4ல் உள்ள ராகு. ஸோ 4ல் உள்ள ராகு வந்து பார்த்திங்கன்னா 7-10க்குள்ளேருந்து ராகு வந்து தனுசுலேயே ராசிலே இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களே பண்ணும் அப்படின்னும் போது என்றைக்குமே 1, 4, 7, 10 அப்படிங்கிற ஒரு கனெக்டிவிட்டி வந்தாலே நமக்கு வந்து பின்னாடி வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்துடுவாங்க. ஸோ யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தனுசு லக்னமாக இருந்து ராகு தசா புத்தி அந்தரங்க நடக்குதோ நிறைய ஹெல்ப் கிடைக்கும். நாலா பக்கத்தில் வந்து நம்ம எப்படி பண்ண போகிறோம் ஒரு காரியத்தை அப்படின்னும் போது அந்த காரியத்துக்கான விஷயங்களுக்கு தேவையான ஆட்கள் நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதுக்கான முயற்சிகள் நம்ம தான் எடுக்கணும். ஓகேங்களா? கண்டிப்பாக ஹெல்ப் கிடைக்கும். 4ஆம் அதிபதி 5ல். ஸோ 4ஆம் அதிபதி வந்து 5ல் இருக்கிறது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து யாரெல்லாம் தனுசு லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ ஸோ தாயார் சம்பந்தமான விஷயம் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நல்ல ஒரு விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. சொத்துக்கெல்லாம் நல்ல லாபங்கள் வர்றது இதெல்லாமே ரொம்ப சிறப்புங்க. ஸோ இதில் வந்து என்னென்னா 5ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதி குரு கேதுவுடைய சாரத்தில் போகும்போது சின்னதாக உங்கள் அம்மாவுக்கும் உங்கள் மாமியாருக்கும் சின்ன ஒரு மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே நேரத்தில் தொழில் ரீதியான விஷயங்கள் கடன்கள் வாங்குறது தேவையில்லாத ஒரு பிரச்சனையில் மாற்றுறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப தொழிலிருந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. அதுக்கப்புறம் 5ஆம் அதிபதி உங்களது ராசியிலே செவ்வாய் கேதுவுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை. ஏதாச்சும் வந்து காதல் சார்ந்த விஷயங்களாக நமக்கு மன வருத்தங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க ஒரு விஷயமா இருக்கும். இதெல்லாம் யாருக்கு நடக்கும்? தனுசு லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க ஒரு காலகட்டங்க. 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 6ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12 இருக்கார். வாரத்தின் முற்பகுதியில் 12 இருந்தாலும் அதுக்கப்புறம் ராசிக்கு வந்துடுவாருங்க. ஸோ இது வந்து என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்கும் அப்படின்னும் போது யாருக்கெல்லாம் வந்து வேலை இல்லாதவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நல்லா இருக்குது. இந்த புதன் வியாழனுக்கு மேலே வந்து வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறது, நல்ல ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதியான புதன் வந்து கேதுடைய சாரத்தில் இருந்து அது கேது வந்து 10ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது புதிய தொழில் வாய்ப்புகள், புதிய தொழில் ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் நிறையவே இருக்குது. ஸோ சின்னதாக கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும்னா கண்டிப்பாக கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். கொஞ்சம் மன உளைச்சல்கள் கணவன் மனைவிக்கினுடைய வந்து சின்ன மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்புகள்
பிரார்த்தனை கொஞ்சம் அவசியங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆண் ராசியில் இருக்கும்போது நரசிம்மர் வழிபாடு ரொம்ப சிறப்புங்க. ஸோ மனதார இறைவனை நரசிம்மர் வழிபாடு பண்ணும்போது கண்டிப்பாக அந்த ஒரு மன உளைச்சலிருந்து மேலே வரலாம். ஸோ கணவன் மனைவியினோட வந்து சின்ன சின்ன சந்தேகங்கள், சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு ஸ்ட்ரெஸ் வருவதற்கான பார்த்து நடந்துக்கணுங்கிறது தான் உண்மையான விஷயங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்து குழந்தைகளாலும் வந்து கொஞ்சம் வாக்குவாதங்கள் வரும். ஸோ 6ஆம் அதிபதி, ஸோ 6ஆம் அதிபதியான சுக்கிரன், ஸோ 6ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே கேதுவுடைய சாரத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களையும் கொஞ்சம் கடன்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேர் இருக்கும். ஸோ கடன் கேட்டுனா கிடைக்கும்னா கண்டிப்பாக கிடைக்குங்க. ஸோ இது யாருக்கெல்லாம் நடக்கும் அப்படின்னும் போது, யாருக்கெல்லாம் வந்து தனுசு லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்த நடக்குதோ அவங்களுக்கெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம், அது வந்து வாரத்தின் பிற்பகுதியில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 5ல் வந்து குரு கேது. ஸோ குரு வந்து கேதுடைய சாரத்தில் போகின்ற இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஸோ அதனால் வந்து நல்ல ஏற்றம், அது வந்து ஒரு பெரிய வளர்ச்சி இருக்கும். ஸோ ரொம்ப நாளாக வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துருந்தீங்கன்னா இந்த டைமில் வந்து அது வந்து பேபி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். ஸோ வாரத்தின் பிற்பகுதியில் வந்து வேலை கிடைச்சி அதில் வந்து ஒரு இன்க்ரிமெண்ட் வருவதற்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குங்க. 7ஆம் அதிபதியான புதன், ஸோ 7ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா கேதுவுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் மன உளைச்சல்கள் இருக்கும். கொஞ்சம் கணவன் மனைவிகளும் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுங்க. கொஞ்சம் தேவையில்லாத வாக்குவாதங்களோ கேள்வி கணைகளோ துடுக்கா பதிகளோ நிறைய விஷயங்கள்லேருந்து கிளியர் ஆகிக்கலாம். 8ஆம் அதிபதி, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் அதிபதி சந்திரன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனுசு லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்தரம் நடக்கும். பார்த்திங்கன்னா முதல் திங்கள் செவ்வாயில் வந்து வேலை சம்மந்தமான விஷயங்கள், கடன் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. ஸோ அதில் வந்து கொஞ்சம் சின்னதாக ஒரு மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா தொழில் வாய்ப்புகளில் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்கு நடுவில் அடுத்த 2 நாட்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்பாவுக்கும் உங்களுக்குமே வந்து ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ், உங்களுக்கு நீங்களே வந்து ஒரு சின்னதாக ஒரு மன அமைதி இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஏன்னா வந்து 8ஆம் அதிபதி இங்கே இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகணும். இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்போது தனுசு லக்னமாக இருந்து சந்திர தசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு இதுக்கு நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டம். ஃபஸ்ட்டு ஒரு 2 நாட்கள் பார்த்தீங்கன்னா வேலை சம்மந்தமான விஷயங்கள், அப்புறம் கணவன் மனைவி உறவில், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து உங்களுக்கு நீங்களே கொஞ்சம் நொந்துக்கிறது இந்த மாதிரி விஷயங்களே ஏற்படுத்திடுங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னா அது 8ஆம் அதிபதியான திசை நடக்கும்போது ஒரே விஷயத்தில் வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. ஏன்னா வந்து 8ஆம் அதிபதி திசையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதீதமாக ஆசைப்பட்டு நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு ஆசையை தூண்டி நம்மளை கவுத்து விட்ரும். ஸோ அதனால் வந்து ஆசை இல்லாமல் கேர்ஃபுல்லாக போடாடே நான் இருக்கிற லைஃப் 3 வேளை சாப்பாடு நல்லா தூங்கி ரிலாக்ஸாக இருக்கிறேன்னு சொல்லிட்டிங்கன்னா 8ஆம் அதிபதியோட திசை ஒன்றுமே பண்ணாது. ஸோ அதனால் வந்து யாருக்கெல்லாம் தனுஷ் லக்னமாக இருந்து சந்திர தசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்க அகலக்கால் வைக்காமல் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொல்லி எல்லாத்தையும் தோளில் போட்டுக்கிட்டு ஐயோயோ எதுவே முடியலன்னு நிற்கிற மாதிரி ஆகிடும். கேர்ஃபுல்லாக இருங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதி, ஸோ 9ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 2ல் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து பெரிய வாய்ப்புகள், பெரிய ஒரு முன்னேற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. மேற்படிப்பு படிக்கிறவங்களுக்குலாம் வந்து ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஒரு கோர்ஸ் கிடைக்கிறது, அதுக்கான ஊக்குவிப்பு, நல்ல ஒரு அதுக்கான லிங்க் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல சிறப்பு. அது வெளிநாட்டிலும் நல்ல பண வரவும், நல்ல ஒரு அதிகாரத்துறையும், நல்ல ஒரு வளர்ச்சியும் சூப்பராக இருக்குங்க. சில பேருக்கு வந்து புதிய வாய்ப்புகள் வந்து அதனால் ஒரு வளர்ச்சி வருவதற்கான வாய்ப்புலாம் நல்லாயிருக்கு. இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது யார் தனுசு லக்னமாக இருந்து சூரிய தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்குலாம் வந்து பெரிய வாய்ப்புகள், வெளிநாட்டிலையும் சரி வெளி மாநிலங்களில் இருக்கிறவங்களுக்கும் பெரிய வாய்ப்புகள், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. 10ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா கேதுடைய சாரத்தில் வந்து அது ராசியிலே இருக்கும்போது அது வந்து என்ன மாதிரி இருக்கும்போது சின்னதாக ஒரு மன உளைச்சல், தொழில் ரீதியான விஷயங்கள் மன உளைச்சல்களை ஏற்படுத்துவதற்கான ஐயோ என்ன பண்ணுறது எது பண்ணுறது தெரியலையே அப்படிங்கிற ஒரு டென்ஷனை வந்து உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ராசியிலே வந்து புதன் நிறைய கிரக யுத்தத்தில் மாட்டும்போது இந்த மாதிரி மன உளைச்சல்கள் கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ்லாம் வரும். இது யாருக்கெல்லாம் வரணும் போது தனுசு லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்தரங்கள் நடக்கணும். இந்த மாதிரி டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் ஒரு டெஸ்ட்டு டென்ஷனு, கணவன் மனைவிக்கு சின்னதாக ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷனு இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கும். இதெல்லாம் வந்து ஒரு ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிற கிரகம். ஸோ அதனால் ஒன்றும் பெருசாக எடுத்துக்க வேணாம். பட் கேது அங்கே இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தனுஷ் லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ ஸோ அவங்க வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா கேது வந்து 10க்கு 3 8ஆம் அதிபதியான செவ்வாயோட சாரத்தில் இருக்கும்போது ஏதாவது லேண்டை வந்து வச்சு பணம் வாங்கலாமா, யாருக்காச்சும் வந்து மார்கேஜ் கொடுக்கலாமாங்கிற எண்ணங்கள்லாம் வரும். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு கேர்ஃபுல்லாக இருக்கணும். தாயாருக்கும் உங்களுக்குமே வந்து நிறைய கருத்து வேறுபாடு வருவதற்கான வாய்ப்பு, உங்கள் மாமியார் பேச்சை கேட்டு அம்மாவை திட்டுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணுங்க. ஏன்னா தூண்டி விடுவாங்க, யாராவது பின்னாடி தூண்டி விட்டு அதுக்கப்புறம் கெட்ட பேர் உங்களுக்கு தான் வருன்றதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இதெல்லாம் யாருக்கு நடக்கும்
நடக்கணும் போது தனுசு லக்னமாக இருந்து கேது தசா புத்தி அந்தரங்கள் நடக்கணும் தான் இது மேஜராக நடக்கும். மற்றவங்களை இதை பற்றி கவலை இல்லை. 11ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதியாக இருந்து அவர் ராசிக்குள்ளேயே வந்து வாரத்தின் பிற்பகுதியில் வரும்போது நல்ல லாபங்கள், நண்பர்களோட ஒரு சந்தோஷமாக சுற்றுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப சூப்பரான விஷயம். இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது தனுசு லக்னமாக இருந்து யாருக்கெல்லாம் சுக்கிர தசா புத்தி அதனால அவங்களுக்கு பெருத்த லாபங்கள், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறது, கடன் கேட்டவங்களுக்கு கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறது, நல்ல ரொட்டேஷன் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயம், நல்ல மாற்றங்களாக இருக்குன்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியம். ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக இடத்துல போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மகர ராசி. ஸோ மகர ராசிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னும் போது உங்களது ராசியாதி சனி வந்து 2ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் மகர லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ அவங்களுக்கு இரட்டிப்பு லாபங்கள் நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சனி ராகுடைய சாரத்துலேருந்து இந்த 2, 3 தொடர்புகள் இருந்தாலே சின்ன சின்ன கலர்கள் எவனா பின்னாடி இருந்து நம்மளை வந்து மூட்டி விடுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். யாருக்கெல்லாம் வந்து மகர லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்த ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ ஏன்னா அந்த மாதிரி விஷயங்களே பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்றில் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் அதிபதியான குரு வந்து 4ல் இருக்குது. சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள், அப்பா முப்பாட்டன் இந்த மாதிரி ஏதாச்சும் பழைய சொத்துக்கள் விற்காமல் இருக்குன்னா அதை விற்று அதனால் காசு வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ ஏதாவது லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் இருந்ததுன்னா அதெல்லாம் கிளியர் ஆகி அதனால் பணம் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் 3ல் உள்ள ராகு. ஸோ 3ல் உள்ள ராகு வந்து பார்த்தீங்கன்னா புதனுடைய சாரத்தில் போய் 6, 9, 3 போதே வேலையில் நிறைய அலைச்சல்கள் இருக்குங்க. ஐயோ எத்த தின்னா பித்தம் தெளிங்கிற கட ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வேலையில் நிறைய பிரயாணங்களால் கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் நல்ல வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நல்லாவே இருக்குது. ஸோ நிறைய பிரயாணங்கள் பண்ணுவீங்க. அதுக்கான வெற்றிகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே மாறிடும். ஸோ நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இதெல்லாமே ரொம்ப சிறப்புங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து மகர லக்னமாக இருந்து 4ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 12 இருக்கும்போது வீடு சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு சில விஷயங்களுக்கு வந்து விரயங்கள் வரும். ஸோ கொஞ்சம் செலவு பண்ணுவோம், வண்டி வாகனங்களால் செலவு பண்ணுறது, ஒரு வண்டி வாகனத்தை விற்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து யாருக்கு நடக்கும் அப்படின்போது மகர லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க தான் இது மேஜராக நடக்குங்க. ஏன்னா வந்து இது வந்து 12 அந்த ஒரு சின்ன விஷயங்கள் சில பேருக்கு வந்து ஒரு பிரயாணங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஸோ எல்லாமே இருக்கும். 5ஆம் அதிபதியான சனி. ஸோ 5ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11 பெருத்த லாபங்களை முற்பகுதியில் ஏற்படுத்திடுவாருங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 12ல் வரும்போது கொஞ்சம் குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்களில் வந்து கொஞ்சம் வந்து அலைச்சல்கள், குழந்தைகளாக செலவு பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களே நிறைய இருக்கும். இதுலேயும் பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து ஆன்மீக சுற்றுலா போகணும், கோயில்களுக்கு போகணும் அப்படின்றவங்க வந்து ஆன்மீக சுற்றுலாவோ கோயில்களுக்கு போவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது மகர லக்னமாக இருந்து யாருக்கெல்லாம் சுக்கிர தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. 6ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா 12ல் கேதுவுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் வேலை சம்மந்தமான விஷயம், சின்ன மன உளைச்சலோ ஒரு சின்னதாக ஒரு டென்ஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஐயோ என்ன பண்ண போகிறோமோ, ஏது பண்ண போகிறோமோ, எப்படி இதை சமாளிக்க போகிறோங்கிற ஒரு எண்ணங்கள், பதட்டங்கள் நிறைய இருக்கும். ஸோ அதனால் நிறைய அலைச்சல்கள் இருக்கும் வேலையில். இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது மகர லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அலைச்சல்கள், பிரயாணங்கள் நிறைய நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. அதே காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் மகர லக்னமாக ராகு தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கும் வந்து நிறைய பிரயாணங்கள் இருக்கும். ஸோ நிறைய அலைச்சல்கள், இங்கேருந்து ஒரு ஊர் போகிறது, இன்னொரு ஊர் விட்டு இன்னொரு ஊர் போகிறதுக்கான வாய்ப்புகள், நிறைய பிரயாணங்கள், வெளி மாநிலங்களாக இருக்கலாம், சில பேர் வெளி நாடுகளுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க. ஸோ அதெல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 7ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தின் ஒரு பகுதியில் வந்து நல்ல சிறப்பானவும் சந்தோஷமாக குதூகலமாக இருப்பீங்க. ஸோ கணவன் மனைவி உறவுகளும் ரொம்ப அற்புதமாக இருக்கும். குழந்தைகளால் நல்ல மகிழ்ச்சிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபதி. ஸோ அதில் வந்து 6ல் வந்து சந்திரன் போகின்ற ஒரு அடுத்த புதன் வியாழன்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலை நிமித்தமாக கொஞ்சம் வேகமாக ஓடுறதுக்கான வாய்ப்புகள், வேலை சம்பந்தமான விஷயங்கள், கடன் சில பேர் கேட்டதுன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள், திருமண உறவுகள் சம்பந்தமான விஷயங்களுக்காக கொஞ்சம் வந்து பேசுகிறது, அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி உறவுகள் வந்து ரொம்ப சிறப்பான விஷயங்கள், நல்ல சந்தோஷமாக குதூகலமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதெல்லாம் யாருக்கு நடக்கணும், மகர லக்னமாக இருந்து சந்திர தசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க கண்டிப்பாக இது வந்து இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் வந்து மகர லக்னமாக இருந்து சூரிய தசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலகட்டங்க. ஏன்னா வந்து ஓனர்ஸ் நம்ம மேலே வந்து கொஞ்சம் கடிஞ்சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஸோ கொஞ்சம் வந்து நம்மளை பற்றி கேவலமாக பேச, கொஞ்சம் நம்ம தப்பாக நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள், அவங்க டைரெக்டாக வந்து உங்களை வந்து பார்த்து அவங்க வந்து உங்களை வந்து ஏதாச்சும்
மனம் நோகிற மாதிரி பேசுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வேலையில் இருந்துக்கலாம் சரி, அது மட்டும் இல்லை அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள்லேருந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதெல்லாம் யாருன்னா மகர லக்னமாக இருந்து சூரிய தசா புத்தி அந்தரங்கள் நடக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலகட்டங்க. 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதியான ஒன்பதாம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12இல், அதுவும் வந்து கேதுடைய சாரத்தில் போகும்போது நிறைய அலைச்சல்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியாகவும் சரி, வெளிநாட்டில் போகணும்னு நினச்சிட்டு கண்டிப்பாக வந்து வெளிநாட்டில் ஒரு வேலை கிடச்சி அதில் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மேற்படிப்புக்காக போகணும்னு நினச்சவங்க ஒரு லோன்ஸ் கிடச்சி அதில் வெளிநாடுக்கு போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க. ஸோ அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. இதெல்லாம் யாருக்கு நடக்கணும்? மகர லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. 10ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11 நல்ல லாபங்களை தரும் தொழில் ரீதியான விஷயங்களில் முற்பகுதியில், அதாவது திங்கள் செவ்வாய் புதனில். வியாழன் வெள்ளிக்கு மேலே நிறைய செலவுகள் நிறைய அலைச்சல்கள் இருக்கும். ஸோ அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான அலைச்சலுக்காக, தொழில் ரீதியான விஷயங்களுக்கு மாற்றங்களுக்காக கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி வருவதற்கான வாய்ப்பு, கொஞ்சம் செலவுகளும் அதிகமாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க. ஸோ எல்லாமே நடக்கிறது தான். ஸோ அதுக்கப்புறம் 12ஆம் அதிபதி குரு. ஸோ 12ஆம் அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா 3இல் இருக்கும்போது யாருக்கெல்லாம் வந்து மகர லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தரம் நடக்குதோ நிறைய பிரயாணங்கள், சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் இருக்கும். ஏதாச்சும் வந்து அவுட் ஆஃப் வேலை வந்து ஏதாச்சும் கிளியர் பண்ண முடியுமாங்கிற எண்ணங்கள் நிறைய இருக்குங்க. ஏன்னா வந்து செவ்வாயோட சாரத்தில், அது 11ஆம் அதிபதி சாரத்தில் போகும்போது எதிரணிகள் ஏதாச்சும் லிட்டிகேஷன் கேசஸ் இருக்குன்னா அவுட் ஆஃப் த கோர்ட் போய் மாற்றிக்கலாமாங்கிற எண்ணங்கள் வரும். ஸோ அவங்க பேச்சுவார்த்தைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது, யாருக்கெல்லாம் வந்து மகர லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் கேது தசா புத்தி அந்தரம் நடக்கிறதுக்கு வந்து அப்பா சம்பந்தமான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மன உளைச்சல் ஏற்படும். அப்பாவுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் மன உளைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா வந்து அது கேது வந்து செவ்வாயுடைய சாரத்தில் போகிற அந்த காலகட்டத்தில் வந்து அப்பாவுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு டென்ஷன், ஸ்ட்ரெஸ் வரும். இல்லை உங்களுக்கும் அப்பாவுக்குமே வந்து நிறைய மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை ஒன்று இருந்தால் போதுங்க. ஸோ நம்ம அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ மனதார பிரார்த்தனை சிறப்பான ஒரு விஷயங்கள்லாம் நடக்குங்க. கும்பராசி. ஸோ கும்பராசிக்கு வந்து உங்களது ராசியாதிபதி சனி ராசியிலே இருக்குது. ஸோ என்ன மாதிரி விஷயங்களாக இருக்கும்? யாரெல்லாம் கும்ப லக்னமாகுது, சனி தசா புத்தி அந்தரம் நடக்குதோ ஸோ அவங்களுக்கு பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் நல்லாவே இருக்குது. ஏன்னா வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா சனி வந்து ராகுடைய சாரத்தை போய் 2இல் ராகு இருக்கும்போது நல்ல லாபங்கள் வந்துடும். குடும்பத்துக்கு தேவையான பணம் வசதிகள் எல்லாம் வருவதற்கான வாய்ப்புலாம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இது யாரெல்லாம் வந்து கும்ப லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு பெருத்த லாபங்கள் உங்களுக்காக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 2ஆம் அதிபதி, 2ஆம் அதிபதியான குரு. ஸோ 2ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா 2-11ஆம் அதிபதி குரு வந்து 3இல் இருக்குது. ஸோ 2ஆம் அதிபதி 3இல் இருக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கேதுடைய சாரத்தில் போகின்ற இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் அக்ரிமெண்ட்டு, டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயங்களை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் கும்ப லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள். ஏன்னா வந்து ஏதோ அக்ரிமெண்ட்டோ ஏதோ சைன் பண்ண போய் அதனால் ஒரு பெரிய மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்புகள், குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா 3 போதே இளைய சகோதர சார்ந்த விஷயங்கள் வந்து எதாவது பேசும்போது பழகும்போது ஏதோ கோர்ட்டு கேஸ் அந்த மாதிரி போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பட்டையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எதாவது பிரச்சனைகள் இருந்தால் இப்போ பேசாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இதெல்லாம் வந்து இன்னொரு 1 வாரம் 10 நாள் சரியாயிடும். அது வரை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 2இல் வந்து ராகு. ஸோ 2இல் ராகு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது புதனுடைய சாரத்தில் போகிற ஒரு காலகட்டங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 5-8 போதே அது உங்களுக்கு வந்து 11இல் இருக்கின்ற ஒரு விஷயம். ஸோ ரொம்ப நல்ல விஷயம் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் கும்ப லக்னமாக இருந்து ராகு தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு ஒரு பொன்னான காலம், பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்புகள், கலைஞர்களுக்கு வந்து பெரிய வாய்ப்புகள், பெரிய ஒரு பணம் குவிகிறதுக்கான வாய்ப்புகள், ரொம்ப பெருத்த லாபங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள். இந்த காலகட்டம் வர வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து எவ்வளோ உழைக்க முடியுமோ உழைச்சிங்கன்னா நிறைய லாபங்கள், நிறைய பணம் வருவதற்கான வாய்ப்புகள், பெருத்த ஒரு வளர்ச்சி, பெரிய புகழ் வருவதற்கான வாய்ப்புகளும் நல்லா இருக்குங்க. ஸோ இதை யாரெல்லாம் கும்ப லக்னமாக இருந்து ராகு தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்குலாம் வந்து திடீர் அதிர்ஷ்டங்கள், பெரிய ஒரு புகழ் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளோட வளர்ச்சி அபரீதமாக இருக்கும். ஸோ குழந்தைகள் பார்த்திங்கன்னா எதிர்பார்த்தவரை திடீர்னு அவனோட சாதனைலாம் வேறு லெவலில் போய் நிற்கும். நம்மளே வந்து அப்படியே என்னடா அது இப்படி நிற்கிறன்ற மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அது வந்து ரொம்ப சிறப்பான விஷயங்கள்னா குடும்பத்துக்குள்ளும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மகிழ்ச்சிகள், திடீர் வரவுகள் மூலியமாக ஒரு சந்தோஷம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களது
மூன்றாம் அதிபதியில் வந்து குரு கேதுருங்க கொஞ்சம் கேர்ஃபுல், எங்கனாச்சும் வந்து கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக, யார்கிட்டயா வாக்கு கொடுத்துட்டிங்கன்னா மாட்டிப்பீங்க. ஸோ யாரெல்லாம் கும்ப லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்த ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க, பார்த்து நடந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 4ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 11இல் வந்துடுறார். ஸோ வாரத்தின் முற்பகுதியில் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் நல்ல லாபங்களை கொடுத்துரும். சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்களை பெரிய லாபங்கள், அப்பா சம்மந்தமான விஷயங்கள், வெளிநாட்டில் இருக்கவங்கள வந்து பெருத்த லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ அதெல்லாமே வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் தாங்க. ஸோ அதில் வந்து லாபம் கிடைக்கும், கண்டிப்பாக நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இது யாருக்கெல்லாம் வந்து கும்ப லக்னமாக இருந்து சுக்கிர தசா புத்தி அந்தரம் நடக்கணும், பெருத்த லாபங்கள், சொத்துக்களால் லாபங்கள், பூர்வீகத்தால் லாபங்கள், ஏதாச்சும் வந்து ஒரு கோர்ஸ் பெரிய கோர்ஸ் பண்ணுறேன், ஒரு பெரிய ஒரு லெவலில் படிக்கணும்னு நினச்சிருக்கேன், அது சீட் கிடைக்கும்னா கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பு நல்லாயிருக்கு. யாரெல்லாம் கும்ப லக்னமாக இருந்து சுக்கிர தசா புத்தி அந்த அவங்களுக்கு பெரிய வெற்றிகள் காத்திருக்குங்க. நிலபுலன்கள் சொத்துக்களால் நல்ல லாபங்களும் கண்டிப்பாக இருக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்பா சார்ந்த உறவுலாம் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் நல்லாவே இருக்குது. ஸோ கும்ப லக்னம் சுக்கிர தசை தசா புத்தி அந்த நடக்கிறவங்களாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ 5ஆம் அதிபதியான புதன் வந்து 11இல் இருக்கிறது, அவரே 8ஆம் அதிபதியான பெருத்த லாபங்களை அள்ளித்தருவதும். ஸோ கலைஞர்களுக்கு பெருத்த லாபங்கள், நல்ல ஒரு ஆன்மீகவாதிகளுக்கு, ஒரு டீச்சர் பொறுப்பில் இருக்கவங்க, இவங்க எல்லாருக்குமே வந்து பெரிய லாபங்களை அள்ளித்தருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பெருத்த லாபங்களை அளித்து வாரத்தின் முற்பகுதியில் ரொம்ப சந்தோஷம் குதூகலம் இருக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தின் ஒரு புதன் வியாழன்லேருந்து பார்த்திங்கன்னா வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கும். ஐயோ எவ்வளோ வேலை செய்யுதுன்னு தெரியலப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக ஏற்படுத்திடும். அதுக்கப்புறம் வந்து 6இல் வந்து சந்திரனே ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது அதுக்கப்புறம் வந்து வேலையில் வந்து நல்ல மாற்றங்கள், வேலையில் ஒரு நற்செய்திகள், வேலையில் ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குது. இதெல்லாம் யாருக்கு நடக்கும்போது கும்ப லக்னமாக இருந்து சந்திர தசா புத்தி அந்தரம் நடக்கும்போது கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் கும்ப லக்னமாக இருந்து சூரிய தசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய செலவுகள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் வந்து கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் வெளியில் சுற்றுறது, அதுக்கெல்லாம் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குங்க. சில பேருக்கு அதெல்லாம் இருக்கும், செலவு போட்டு பண்ண முடியாது. ஸோ எல்லாமே வந்து சுப செலவுகளாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. கணவன் மனைவியோட சுற்றுறதோ இதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் செலவில் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அதுவும் வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஸோ என்ன பண்ணுறது. அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதி வந்து 11இல் இருக்கும்போது திடீர் யோகங்கள் வருவதற்கான வாய்ப்புகள், திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இதில் வந்து யாரெல்லாம் வந்து கும்ப லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள், விபரீத ராஜயோகங்கள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. இவங்க வந்து ஒரு சின்னதாக ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்கிக்கலாம், அதனால் நல்ல லாபங்கள், நல்ல ஒரு சந்தோஷங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. யாராச்சும் காசு கொடுக்காம ஏமாற்றிருக்காங்கன்னா இப்போ போட்டு உழுக்குனீங்கன்னா கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு. 9ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து சுக்கிரன் 11 சிறந்த லாபங்கள், பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு, தொழில் ரீதியான விஷயங்களையும் வந்து பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொன்னான வாரம் தான். ஸோ இது வந்து குரு தசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்களை தவிர அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு 3இலிருந்து கேதுடைய சாரத்தில் போகிறனால கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அவங்க தான் யாரெல்லாம் வந்து கும்ப லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தரம் ரொம்ப கேர்ஃபுல்லாகணும், மற்றவங்களுக்குலாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாதுங்க. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கணும். பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க. ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள். மீனராசி. ஸோ மீனராசிக்கு வந்து உங்களது ராசி அதிபதி குரு கேதுடைய சாரத்தில் போகின்ற காலகட்டங்கள். ஸோ ரொம்ப நாளாக வந்து திருமணம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு வந்து திருமண வாய்ப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ யாரெல்லாம் மீன லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு வந்து ஒரு திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. இது ராகுக்கு இது தோஷம்லாம் இருக்குங்க ஆகலை அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது யாரெல்லாம் குரு தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள், கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ராசியிலே ராகு. ஸோ ராசியிலே ராகு வந்து பார்த்திங்கன்னா புதனுடைய சாரத்தில் வந்து 7-10 அப்படின்னும் போதே என்றைக்குமே வந்து 1, 4, 7, 10 வந்து தொடர்பு ஏற்பட்டாலே ஒரு 4 பில்லர் மாதிரி. ஸோ உங்களுக்கு வந்து இந்த டைமில் வந்து நிறைய சப்போர்ட் இருக்கும். ஸோ அந்த சப்போர்ட்டை வந்து நல்லா ஒரு பிடிச்சிக்கிட்டிங்கன்னா போதும், நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. யாரெல்லாம் மீன லக்னமாக இருந்து யாரெல்லாம் ராகு தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு ஒரு பொன்னான காலம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல சப்போர்ட் கிடைக்கும். என்ன பண்ணுறதுன்னு தெரியலைங்க அப்படின்னும் அடுத்த கட்டத்திற்கு மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அது நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் 2ஆம் அதிபதி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ஆம் அதிபதியான குரு வந்து கேதுடைய சாரத்தில் போகும்போது வழக்கறிஞர்களுக்கு வந்து பொற்காலம். ஸோ பெரிய
பணம் வருவதற்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அதே மாதிரி குரு கேது மற்றும் 7ஆம் இடத்துல இருக்கும்போது யாருக்காச்சும் வந்து இந்த நாகதோஷம் இதெல்லாம் இருக்குன்னா ஸோ அவங்களுக்கு வந்து இந்த திருமணம் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது தோஷ நிவர்த்திகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. குடும்பத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஒரு லாபங்கள், நல்ல ஒரு சந்தோஷங்கள் வரும். யாருக்கெல்லாம் வந்து குரு தசா, அதாவது மீன லக்னமாக வந்து குரு தசா புத்தி அந்த நடக்கும் அவங்களும் சிறப்பான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. அதே நேரத்தில் வந்து 2ஆம் அதிபதியான செவ்வாய், யாரெல்லாம் வந்து மீன லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்த நடக்குதோ அவங்களுக்கு வந்து வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் வந்து பெருத்த லாபங்கள், குடும்பத்திற்கு தேவையான விஷயங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ அதெல்லாமே நல்ல விஷயந்தான். 3 மற்றும் 8ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் வந்து திங்கள் செவ்வாயில் வந்து அவர் விருச்சிகத்தில் இருக்கும்போது கொஞ்சம் இந்த சுக்கிர தசாபுத்தி அந்த நடக்கும் மற்றும் கொஞ்சம் அப்பா கிட்ட நிறையா வந்து சண்டை போடுறது, கொஞ்சம் வந்து வெளிநாட்டில் இருக்கும் மன கவலைகள் இருக்கிறது ஒரு 2 நாள் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். மாமியார் வீட்டுக்கு போய் பொங்கலுக்கு சாப்பிட போனால் அங்கே ஒரு வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்பாக இருக்கும். இந்த புதன் வியாழன்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். காணும் பொங்கல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலகட்டங்களில். சரி, ஏன்னா வந்து இதெல்லாம் யாருக்கு நடக்கணும், மீன லக்னமாக இருந்து சுக்கிர தசா புத்தி அந்தரம் நடக்கணும் ரொம்ப. ஏன்னா ஒய்ஃபோடு போயிடுவோம். ஸோ ஒய்ஃபோடு போகும்போது ஒய்ஃபை வச்சு ஏதாச்சும் விலங்கத்தை ஏற்படுத்தி ஒரு கை கலப்பு வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுவும் தொழில் ரீதியான விஷயங்களை ஏதாவது கடன் இழுத்து விட்டுரும். ஸோ வாரத்தின் பிற்பகுதி. ஸோ இதெல்லாம் யார் நடக்கணும், மீன லக்னமாக இருந்து சுக்கிர தசா புத்தி அந்த ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. 4ஆம் அதிபதியான புதன். ஸோ 4ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10ல் இருக்கும்போது 4, 7, 10, 9 நல்ல ஒரு ரீதியில் வந்து சப்போர்ட்ஸ் நிறையா இருக்கும். ஸோ நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கும், நிறைய ஒரு உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு. ரியல் எஸ்டேட் சார்ந்த விஷயங்களில் இருந்த எதாவது லேண்டு லிட்டிகேஷன்ஸ் ஏதாச்சுன்னா அதெல்லாம் கிளியர் ஆகி கொஞ்சம் சரியாகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. 5ஆம் அதிபதியான சந்திரன். ஸோ யாரெல்லாம் மீன லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்த நடக்குதோ நல்ல சந்தோஷம், குதூகலங்கள்லாம் நல்லாயிருக்கும். ஸோ சொத்துக்கள் மூலமாக ஏதாச்சும் வந்து வாடகை வரதோ, கொஞ்சம் சின்ன சின்ன ஒரு விற்பனை, வண்டி வாகன விற்பனை எல்லாமே முதல் திங்கள் செவ்வாய் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து நிறைய குழந்தைகளுக்கும் மூலமும் சின்ன சின்ன தர்க்கங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க. ஸோ இது வந்து வாரத்தில் வந்து ஒரு புதன் வியாழன் வந்து இந்த மாதிரி விஷயங்களும் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது 6ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 6ஆம் அதிபதியான சூரியன் வந்து 11ல் இருக்கும் பெருத்த லாபங்கள். யாரெல்லாம் மீன லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த வேலையில் நல்ல அங்கீகாரம் கிடைக்கும், வேலையில் நல்ல வளர்ச்சி, நல்ல ஒரு பெரிய லெவலில் போஸ்டிங் கிடைக்குது, அடுத்த லெவலில் வந்து ஒரு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் தாங்க. 7ஆம் அதிபதியான புதன். 7ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும்போது புதிய பார்ட்னர்ஷிப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், புதிய ஒப்பந்தங்கள் மூலியமாக புதிய பார்ட்னர்ஷிப் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும்போது அப்பாவுக்கு உங்களுக்கு முதலே சொன்ன மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன ஒரு மன உளைச்சலும் வாரத்தின் 30 திங்கள் செவ்வாயில் இருக்கும். புதன் வியாழனுக்கு அப்புறம் தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். யாரெல்லாம் மீன லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி இருந்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வரும். ஸோ நல்ல ஒரு ரீதியில் வந்து சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கும். மீன லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு வெளிநாட்டில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா நல்ல லாபம் இருக்கும். இல்லை அப்பா சம்மந்தமான விஷயம் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு 11ஆம் அதிபதி 12ல் அப்படின்னும் போதே நிறைய லாபங்கள் வந்து மறைமுகமாக சில பேருக்கு வரும். யாரெல்லாம் மீன லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்தவனும் மறைமுக லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். ஒரு லாபத்துக்காகவோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக நான் அலைஞ்சிக்கிட்டே இருக்குங்க, ரொம்ப ரொம்ப டென்ஷனாக இருக்குங்கிற மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்கும். ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது யாரெல்லாம் மீன லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களாம் நடப்பதற்கான நிறைய இருக்குங்க. ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின் போது எல்லோருமே வந்து ஒரு அஷ்டம சனியோ 7.5 சனியோன்னும் போது ஐயோயோ அப்படின்னு சொல்லி பயந்துடுறோம். ஸோ உதாரணத்துக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்லலாம், அப்படி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இப்போ வந்து கடக லக்னத்துக்கு வந்து அஷ்டம சனின்னு சொல்லுவாங்க. 8ல் வந்து கும்பத்தில் போயிட்டுருக்கு சார், அஷ்டம சனி சார் ஒன்றும் ஆகாது சார் அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. அது வந்து யாரை பாதிக்கணும் போது யாரெல்லாம் கடக லக்னமாக இருந்து அவங்களுக்கு வந்து சனி தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு தான் பாதிக்கும். மற்றவங்களும் ஒன்றும் பெருசாக பாதிக்காது. அதை வந்து முதல்ல வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ரெண்டாவது, இந்த வாட்டி வந்து கடக லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்தரம் நடக்குது பார்த்திங்களா, அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த வாட்டி ஒரு பெரிய ராஜயோகத்தை வந்து கொடுக்க போகுது இந்த அஷ்டம சனி. அது எப்படிங்கிறத தான் நான் இந்த வாட்டி சொல்ல போகிறேன். ஏன்னா இப்போ ஜூன் மாதத்துக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஏப்ரல் மேல வந்து குரு வந்து ரிஷபத்துக்கு வந்துடுவாருங்க. ஜூன் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து அந்த ரிஷபத்தில் போகின்ற அந்த காலகட்டத்தில் வந்து இங்கே வந்து சனி வந்து குருவுடைய நட்சத்திரத்தில் போவாருங்க. ஸோ இந்த காலகட்டம் வந்து ஒரு பொன்னான காலகட்டங்க. அதாவது பூரட்டாதி நட்சத்திரத்தில்
இப்போ சதயத்தில் போயிட்டுருக்காரு, அதுக்கப்புறம் பூரட்டாதியில் போயிடுவார். ஸோ பூரட்டாதியில் போகின்ற அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து குரு வந்து 11 போயிடுவார். ஸோ 8, 11ங்கிற ஒரு காலகட்டம் வந்து வேலை செய்ய ஆரம்பிங்க. அது மாதிரி ஒரு விபரீத ராஜயோகம் பார்க்கவே முடியாதுங்க. இவனுக்கு எங்கேருந்து பணம் வரும், எங்கேருந்து யார் ஹெல்ப் பண்ணாது, தடார்னு இருக்கிற பிரச்சனைலாம் சால்வ் ஆகி திடீர் அதிர்ஷ்டங்களையும் திடீர் ஒரு தன வரவுகளையும் கண்டிப்பாக ஏற்படுத்திடுங்க. அதனால் வந்து குருட்டாம்போக்கில் எனக்கு வந்து 7 சனி வந்துருச்சு, அஷ்டம சனி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஓட அழுகுறது, இந்த 10ல் குரு வந்துருச்சு, ஐயோ 10ல் குரு வந்துருச்சு என்ன பண்ணுறதுனா வந்து பிளைண்டாக வந்து ராசி பலன்களை பார்த்து ஏமாறாதீங்க. ஏன்னா மேஜராக வந்து நடக்கிறதே வந்து உங்கள் தசா புத்தியை வச்சு தான் நடக்கும். ஸோ அதை வந்து முதல்ல வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி தசா புத்திகள் மூலியமாக கால்குலேட் பண்ணி பார்த்து அது கோச்சாரத்தில் லிங்க் பண்ணும்போது தான் அது சூப்பராக. அதனால தான் வந்து நம்ம தசா புத்திகளை மெயினாக நம்ம வார ராசி பலனில் சொல்லிட்டு வரோங்கிறத வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா வேறு யாரும் இந்த தசா புத்தியை வந்து மைண்ட்லேயே வச்சு, அதனால தான் சொன்னால் ராசிக்கு பார்க்குறதோ லக்னத்துக்கு பார்க்கணும்னு சொல்கிறதும் அதுக்காகத்தான். ஸோ அதனால் வந்து இந்த அஷ்டம சனி, ஜென்மகுரு, 10ல் குரு வந்தால் தொழிலை விட்டுட்டு ஓடிடுவான் அப்படின்னு அப்படிலாம் கிடையாதுங்க. ஒரு ப்ளஸ் இருக்குன்னா ஒரு மைனஸ் இருக்குது. இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா, யாருக்காச்சும் இந்த இப்போது 8ல் சனி இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல, இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ 8ல் வந்து கடகத்தில் வந்து சனி இருக்குதுன்னு வச்சுப்போமே, சில பேருக்கு ஜனனகால ஜாதகத்தில் ஓகேங்களா, ஜனனகால ஜாதகத்தில் இந்த சனி இப்போ ராகு சாரில் போயிட்டுருக்கல, அந்த ராகு வந்து மகரத்தில் 12 இருந்துன்னு வைங்களேன், இந்த சனி ஒன்றுமே பண்ணாது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எவ்வளோ இருக்குது. ஒரு தசாநாதன் வந்து 12 நின்றுட்டாருன்னு வைங்க, ஒரு நட்சத்திர சாரநாதன் 12 நின்னாலும் அந்த அஷ்டம சனி ஒன்றுமே பண்ணாது. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து லூப் ஹோல்ஸ் வந்து நிறைய இருக்குது. அதே மாதிரி வந்து 8ல் உள்ள கிரகம் வந்து டோட்டலாக வந்து என்ன பண்ணணும்னா பேராசேதம் உண்டு பண்ண முடியும், மற்றபடி ஒன்று நம்ம அதில் மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்துட்டால் போதும். அப்போ என்ன பண்ணணும், ஒரு நல்ல ஒரு தேர்ந்த ஜோதிடத்தில் வந்து கெட்ட காலம் வரும்போது வேறு என்ன ஃபீல்டில் போனால் நம்ம நல்லாயிருக்கும். இப்போ திசை வந்து ஒரு 8 கூடிய திசை வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணணுங்கிறது வந்து உங்களுடைய சார்ட்டில் வந்து நிறைய சார்ட்ஸ் இருக்குங்க. ஸோ நம்ம எதில் போனால் நம்ம ஜெயிக்க முடியும், எந்த மாதிரி விஷயத்தில் போனால் வெளியில் வர முடியுங்கிறத வந்து நமக்கு கரெக்டாக கணிக்க முடியும். ஸோ அதனால் வந்து எடுத்தோடனே நெகட்டிவாக வச்சுக்கிட்டு அழக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த டிப் ஆஃப் தி வீக். அதனால் வந்து அஷ்டம சனி வந்திருக்கு, ஜென்ம சனி வந்திருக்கு, ஐயோ 10ல் குரு, இதெல்லாம் ஒன்றுமே வேண்டாம், ஹாப்பியாக இருங்க. நல்ல விஷயங்களை நினச்சி பிரார்த்தனை பண்ணுங்கள். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணிங்கன்னா அதுக்கான ஆள் உங்கள்கிட்ட வந்து ஆட்டோமேட்டிக்காக வருவாங்க. நடக்கிறதுலாம் சூப்பராக இருக்கும். எல்லோருக்குமே மீண்டும் எனது இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணுங்க. ஓகேங்களா, எல்லாமே ஹாப்பியாக இருப்போம்.